அன்பு மாணவர்களுக்கு இனிய காலை வணக்கம். தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தின் 9 இயல்களுள் முதல் இயலான கிளவியாக்கம் குறித்து நாம் பார்த்து வருகின்றோம். கிளவியாக்கத்தில் தொல்காப்பியர் சொல்லக்கூடிய தொடரியல் அமைப்பு கூறுகள் குறித்து சென்ற 4-5 வகுப்புகளில் பார்த்து வருகின்றோம். சென்ற வகுப்பில் தொல்காப்பியர் கிளவியாக்கத்தில் கூறக்கூடிய தொடரியல் கூறுகளுள் அடை சினை முதல், அதாவது வண்ணச்சினை சொல் அமையும் முறை குறித்தும், ஒருமையை பன்மையால் கூறல் குறித்தும், மரபு வகையால் தாமையை இடமுணர்த்தும் ஒருசார் வினை சொற்களான செலவு, வரவு, தரவு, கொடை ஆகிய 4 சொற்கள் குறித்தும், யாது எவன் எனுகின்ற வினா சொற்கள் அறியா பொருளிடத்தும் அறியும் பொருளிடத்தும் வரக்கூடிய முறைமை குறித்தும் பார்த்தோம். சென்ற வகுப்பினுடைய நிறைவாக செப்பு நிகழ்வதற்கான வாய்ப்பாடுகளுள் அல்லது இல் என்ற வாய்ப்பாடை எத்தகைய சூழலில் நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை தொல்காப்பிய நூற்பாவின் வழி நாம் பார்த்தோம். இத்தகைய தொடரியல் அமைப்பு கூறுகளை அனைத்தையும் சென்ற வகுப்பில் நாம் தொல்காப்பியம் கிளவியாக்கத்தின் வழி தக்க சான்றுகளோடு பார்த்தோம். இன்றைய வகுப்பில் தொல்காப்பியர் கிளவியாக்கத்தில் சொல்லக்கூடிய தொடரியல் அமைப்பு கூறுகளுள் இயற்பெயரும் சுட்டுப்பெயரும் கூறுகின்ற மரபு குறித்து பார்க்க இருக்கின்றோம். இயற்பெயரும் சுட்டுப்பெயரும் கூறுகின்ற மரபு குறித்து பார்க்க இருக்கின்றோம். தொல்காப்பியர் இயற்பெயரும் சுட்டுப்பெயரும் ஒரு தொடரிடத்து கூறுகின்ற பொழுது எத்தகைய அமைப்பு முறையில் கூறுதல் வேண்டும் என்பதை நூற்பாயன் 38 குறிப்பிடுகின்றார். அந்நூற்பாதான் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது. அதாவது அவர் இயற்பெயரும் சுட்டுப்பெயரையும் ஒரு தொடரிடத்தில் வைத்து கூறுகின்ற பொழுது எங்கனம் கூறுதல் வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்ற பொழுது முதலில் அவர் இயற்பெயர் இடம்பெற வேண்டும், அதனை தொடர்ந்து சுட்டுப்பெயர் இடம்பெற வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றார். அச்செய்தி சொல்லக்கூடிய நூற்பாதான் இப்பொழுது உங்களுக்கு காட்சி வடிவத்தில் தெரிகிறது. இயற்பெயர் கிளவியும் சுட்டுப்பெயர் கிளவியும் வினைக்கு ஒருங்கு இயலும் காலம் தோன்றி சுட்டுப்பெயர் கிளவி முற்பட கிளவா இயற்பெயர் வழிய என்மனார் புலவர். இந்த நூற்பானுடைய கடைசி 2 அடியில் சுட்டுப்பெயரும் இயற்பெயரும் ஒரு தொடரிடத்து எங்கனம் அமைதல் வேண்டும் என்பதை விளக்குகிறார். சுட்டுப்பெயர் கிளவி முற்பட கிளவா, சுட்டுப்பெயர் கிளவியை நாம் முற்பட கிளத்தல் கூடாது. எப்பொழுது? இயற்பெயர் வழியே என்மனார் புலவர். ஒரு இயற்பெயர் வருகின்ற பொழுது இயற்பெயரை அடுத்துதான் சுட்டுப்பெயர் இடம்பெற வேண்டுமே ஒழிய சுட்டுப்பெயரை அடுத்து இயற்பெயர் இடம்பெறுதல் கூடாது. இதுதான் மரபு என்று குறிப்பிடுகின்றார். ஆக இந்த நூற்பாவில் இயற்பெயர் சுட்டுப்பெயர் வருகின்ற அமைப்பு முறையை விளக்குகின்ற மரபு வளாநிலை தொடரை தொல்காப்பியர் விளக்குகின்றார். குறிப்பின் வழி பார்த்தோம் என்றால் இயற்பெயரும் சுட்டுப்பெயரும் கூறும் மரபு நூற்பாயம் 38. அந்த 38வது நூற்பாவில் தான் தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார்.
இந்த 4 வரி நூற்பாவில் கடைசி 2 வரியில் சுட்டுப்பெயர் கிளவி முற்பட கிளவா இயற்பெயர் வழியே என்மனார் புலவர் என்கிறார். அதாவது இயற்பெயரை தொடர்ந்து, இந்த இடத்துல இயற்பெயரை மாத்திக்கங்க, அதாவது இயற்பெயரை தொடர்ந்து சுட்டுப்பெயர் வருதல் தான் மரபு. இது மரபு வளாநிலை தொடர். ஆக இயற்பெயரை தொடர்ந்து சுட்டுப்பெயர்தான் வருதல் மரபு. அப்படி வரக்கூடிய நிலைகள் 2. இது இரு நிலைகளில் வரலாம் என்று குறிப்பிடுகின்றார். உரையாசிரியர் குறிப்பிடுகின்ற பொழுது இயற்பெயரும் சுட்டுப்பெயரும் எழுவாயாக ஒருங்கே அமைந்து ஒரு பயனிலை பெற்று முடியும். அதனால சார் இயற்பெயரும் சுட்டுப்பெயரும் எழுவாயாக ஒருங்கே அமைந்து, இயற்பெயரும் சுட்டுப்பெயரும் சேர்ந்து ஒரே சொல்லாக நின்று அது எழுவாயாக ஒரு தொடர்ல செயல்படும். அந்த எழுவாய்க்கு ஒரு பயனிலை தான் வரும். பார்த்தீங்க, கீழே எடுத்துக்காட்டு பார்த்தோம் என்றால் மிக எளிதாக புரியும். எடுத்துக்காட்டு உரையாசிரியர் கொடுக்குறாங்க. சாத்தனவன் வந்தான். இப்ப சாத்தனவன் என்பது எழுவாய். இந்த எழுவாயில பாத்தீங்கன்னா இயற்பெயர் சாத்தன், அதான் பேன் போட்டுருங்க, கூட்டல் அவன் சுட்டுப்பெயர். சாத்தன் என்ற இயற்பெயரும் அவன் என்ற சுட்டுப்பெயரும் இணைந்து ஒருங்கே அமைந்து அத எழுவாயாக நின்று, அதை இயற்பெயரும் சுட்டுப்பெயரும் எழுவாயாக ஒருங்கே அமைந்து எழுவாயாக ஒருங்கே ஒன்றாக சேர்ந்து நின்று, அப்ப சாத்தன் என்ற இயற்பெயரும் அவன் என்ற சுட்டுப்பெயரும் ஒருங்கே அமைந்து நின்று எழுவாயாக செயல்படுகிறது இத்தொடர்ல. அப்ப சாத்தன் என்ற இயற்பெயரை அடுத்துதான் என்ன வருகிறது? அவன் என்ற சுட்டுப்பெயர் வந்து ஒரே சொல்லாக செயல்பட்டு அது எழுவாயாக செயல்பட்டு வந்தான் என்ற ஒரே பயனிலை பெற்று வருகிறது. அத பயனிலை வந்தான். இங்கனம் வழங்குவதுதான் மரபு வளாநிலை தொடர் என்று குறிப்பிடுகின்றார். ஒரு இயற்பெயரின் ஒரு சுட்டுப்பெயரும் ஒரு தொடரிடத்து எங்கனம் வருதல் வேண்டும் என்பது குறித்து சொல்ல வருகின்ற பொழுது சொல்றாரு. பார்த்து சுட்டுப்பெயர் கிளவி முற்பட கிளவா, சுட்டுப்பெயர் கிளவியை இயற்பெயருக்கு முன்னே கூறுதல் மரபு அல்ல என்று கூறுகிறார். அப்ப இயற்பெயருக்கு முன்னே கூறுதல் மரபு அல்ல என்று சொன்னால் இயற்பெயரை அடுத்துதான் சுட்டுப்பெயர் வருதல் வேண்டும் என்பதை நாம் உய்த்துணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். எதிர்மறையா சொல்லக்கூடிய. அப்ப முதல் எடுத்துக்காட்டுல சாத்தன் என்ற இயற்பெயரும் அவன் என்ற சுட்டுப்பெயரும் ஒருங்கே அமைந்து நின்று எழுவாயாக செயல்பட்டு ஒரு சொல்லாக அமைந்து வந்தான் என்று ஒரு பயனை பெற்று முடியும். இது ஒரு அமைப்பு முறை. அது பக்கத்துல இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கேன். குழலி அவள் வந்தாள். குழலி இயற்பெயர், அவள் சுட்டுப்பெயர். ஆக இயற்பெயரை அடுத்துதான் அவள் என்ற சுட்டுப்பெயர் வருகிறது. வந்து ஒரு சொல் நீர்மைத்தாக நின்று இயற்பெயரும் சுட்டுப்பெயரும் ஒருங்கே அமைந்து நின்று எழுவாயாக செயல்பட்டு வந்தாள் என்ற ஒரு பயனை பெற்று முடிகிறது. இது ஒரு அமைப்பு முறை. அடுத்து இரண்டாவது அமைப்பு முறை என்ன? எடுத்துக்காட்டு 2ல கொடுத்திருக்கேன் பாருங்க. இயற்பெயரும் சுட்டுப்பெயரும் ஒரு பொருளை சுட்டி நின்று, இயற்பெயரும் சுட்டுப்பெயரும் ஒரு பொருளை சுட்டி நின்று வெவ்வேறு பயனிலை பெற்று முடியும். இயற்பெயரும் சுட்டுப்பெயரும் ஒரு பொருளை தான் குறிக்கணும். வெவ்வேறு பயனிலை பெற்று முடியும். அதே நேரத்துல வெவ்வேறு பயனிலைகளை பெற்று முடியும்.
எடுத்துக்காட்டு பார்த்தோம் என்றால் மிக எளிதாக உங்களுக்கு புரியும். சாத்தன் வந்தான், அவன் போயினான். இப்ப முதல் தொடர் என்னது? சாத்தன் வந்தான். இப்ப சாத்தன் வந்தான் என்பதுல இயற்பெயர் எது? சாத்தன். வந்தான் என்பது பயனிலை. இரண்டாவது தொடர் பாத்தீங்கன்னா அவன் போயினான். அவன் என்பது சுட்டுப்பெயர். இந்த சுட்டுப்பெயர் யாரை குறிக்கிறது? சாத்தன் என்ற இயற்பெயரை குறிக்கக்கூடிய சுட்டுப்பெயர். அதனாலதான் இயற்பெயரும் சுட்டுப்பெயரும் ஒரு பொருளை சுட்டி நின்று. முதல் தொடர்ல சாத்தன் வந்தான், அதனை தொடர்ந்து அவன் போயினான். சாத்தன் வந்தான்ல இயற்பெயர் சாத்தன், தொடர்ந்து வரக்கூடிய தொடரான அவன் போயினான் என்பதுல அவன் என்பது சுட்டுப்பெயர். ஆக சாத்தன் என்ற இயற்பெயரும் அவன் என்ற சுட்டுப்பெயரும் ஒரு பொருளை சுட்டி நிற்கக்கூடிய சொற்கள். அப்ப அந்த அவன் என்ற சுட்டுப்பெயர் யாரை சுட்டுகிறது? சாத்தன். அதை ஒரு பொருளை சுட்டி நிற்கக்கூடிய இயற்பெயர், சுட்டுப்பெயர். அப்ப இயற்பெயரும் சுட்டுப்பெயரும் ஒரு பொருளை சுற்றி நின்று அதே சமயத்துல வெவ்வேறு பயனிலை பெற்ற முடியும். சாத்தன் வந்தான், வந்தான் என்பது ஒரு பயனிலை. அவன் போயினான், இந்த இடத்துல போயினான் என்பது வேறொரு பயனிலை. அதன் கீழே கொடுத்திருப்பான் ஆரோ போட்டு. வந்தான் என்பதும் போயினான் என்பதும் வெவ்வேறு பயனிலைகள். வந்ததும் சாத்தன் தான், போனதும் சாத்தன் தான். அதன் இயற்பெயரும் சுட்டுப்பெயரும் ஒரே பொருளை சுட்டி நிற்கக்கூடியது. ஆனா பயனிலை வேறு. வந்தான் என்ற பயனிலை, போயினான் என்ற பயனிலை. அப்ப பயனிலை வேறாக இருந்தாலும் அந்த வெவ்வேறு பயனிலைக்கு உரிய பொருள் ஒன்றுதான். எது? சாத்தன். அப்ப சாத்தன் என்பதை இரண்டாவது தொடர்ல அவன் என்ற சுட்டுப்பெயர் சுட்டி காட்டுகிறது. ஆக இந்த இயற்பெயரும் சுட்டுப்பெயரும் ஒரு தொடரிடத்து வருகின்ற பொழுது சுட்டுப்பெயர் கிளவி முற்பட கிளவா என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார். அதாவது இயற்பெயரை தொடர்ந்துதான் சுட்டுப்பெயர் வருதல் மரபு. இது மரபு வளாநிலை தொடர். இது இரு நிலைகளில் வரலாம். ஒன்று, இயற்பெயரும் சுட்டுப்பெயரும் எழுவாயாக ஒருங்கே அமைந்து நின்று. இயற்பெயரும் சுட்டுப்பெயரும் ஒன்றாக சேர்ந்து எழுவாயாக செயல்பட்டு ஒரு பயனிலை பெற்ற முடியும். எடுத்துக்காட்டு, சாத்தனவன் வந்தான். சாத்தனவன் என்பது எழுவாய். அந்த எழுவாய் சொல்லிடத்து சாத்தன் என்ற இயற்பெயரும் அவன் என்ற சுட்டுப்பெயரும் ஒருங்கே அமைந்து நின்று வந்தான் என்ற ஒரு பயனிலை பெற்று முடிந்தது. அதே மாதிரிதான் இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்தேன். குழலி அவள் வந்தாள். குழலி என்ற இயற்பெயரும் அவள் என்ற சுட்டுப்பெயரும் ஒருங்கே அமைந்து நின்று எழுவாயாக செயற்பட்டு வந்தாள் என்ற ஒரு பயனை பெற்று முடிந்தது. இந்த இரண்டு எடுத்துக்காட்டிலையும் பார்த்தோம்னா இயற்பெயரை அடுத்துதான் சுட்டுப்பெயர் வருகிறது. இரண்டாவது, இயற்பெயரும் சுட்டுப்பெயரும் ஒரு பொருளை சுட்டி நின்று வெவ்வேறு பயனிலை பெற்று முடியும். முந்தைய இதுல பார்த்தோம்னா ஒரு பயனிலை பெற்று முடிந்தது, இங்கு வெவ்வேறு பயனிலை பெற்று முடிந்தது. வெவ்வேறு பயனிலைகளை பெற்று முடிந்தாலும் கூட அத்தொடரெடுத்து வரக்கூடிய இயற்பெயரும் சுட்டுப்பெயரும் ஒரு பொருள் சுற்றி நிற்கும். எடுத்துக்காட்டு, சாத்தன் வந்தான், அவன் போயினான். இப்ப சாத்தன் என்ற இயற்பெயரும் அவன் என்ற சுட்டுப்பெயரும் ஒரே பொருளை சுற்றி நிற்கக்கூடிய பெயர்கள். வந்தான் என்ற பயனிலையும் போயினான் என்ற பயனிலையும் வெவ்வேறு பயனிலைகள் பெற்று வந்தாலும் கூட அந்த வெவ்வேறு பயனிலையை செய்கின்ற எழுவா என்பது சாத்தன் என்ற இயற்பெயரும் அவன் என்று சுட்டுப்பெயரும் தான்.
இங்கனம் வருவது மரபு வளாநிலை தொடர் என்று குறிப்பிடுகின்றார். இது முறை மாறி வந்ததுன்னா மரபு வலுத்தொடர் என்று சொல்லுவாங்க. அவன் சாத்தன் வந்தான் அப்படின்னு சொன்னோம்னா அவன் என்பது சுட்டுப்பெயர், சாத்தன் என்பது எனது இயற்பெயர், வந்தான் என்பது ஒரு பயனில்லை. அப்ப சுட்டுப்பெயர் முன்னே வந்திருக்கிறது, இயற்பெயர் அதுக்கு அடுத்து வந்திருக்கிறது. ஆக இது மரபு வலுத்தொடர் என்று சொல்வார்கள். ஆக இயற்பெயரும் சுட்டுப்பெயரும் கூறுகின்ற மரபு குறித்து தொல்காப்பியர் கூறியதை நாம் இப்பொழுது பார்த்தோம். அதனை தொடர்ந்து முற்பட கிளத்தல் செய்யுளுள் உரித்தே சுட்டுப்பெயர் 38வது நூற்பாவை தொடர்ந்து அந்த இயற்பெயர் சுட்டுப்பெயர் அமைகின்ற முறை குறித்து கூறுகின்ற பொழுது அதற்கு அடுத்த நூற்பாவில் சுட்டுப்பெயர் முற்பட கிளத்தல் செய்யுளுள் உரித்தே என்று குறிப்பிடுகின்றார். இயற்பெயரை அடுத்துதான் சுட்டுப்பெயர் வருதல் மரபு. அதான் உலக வழக்கிலும் செயல் வழக்கிலும் இயல்பு. அங்கனம் வருவதுதான் மரபு வளாநிலை தொடர். இருப்பினும் செயலிடத்து சுட்டுப்பெயரானது முற்பட வருகின்றதே. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தொடரியல் சிந்தனை செயலிடத்து காணப்படுகின்றதே என்பதை நோக்கிய தொல்காப்பியர் அவற்றிற்கு ஒரு விடையாக இந்த நூற்பாவை அமைக்கின்றார். முற்பட கிளத்தல் செய்யுளுள் உரித்து. உலக வழக்குல கிடையாது, ஆனால் இது செயல் வழக்குக்கு உண்டு. எது? இயற்பெயருக்கு முன்னே சுட்டுப்பெயரை கூறுவது, அதாவது சுட்டுப்பெயரை அடுத்து இயற்பெயர் வருவது என்பது செய்யுளுள் உரித்து என்று குறிப்பிடுகின்றார் 39வது நூற்பாவில். அந்த நூற்பாக தான் இங்க வருகிறது. முற்பட கிளத்தல் செய்யுளுள் உரித்தே என்று குறிப்பிடுகின்றார். சொன்னதற்கு சேனாவரையர் உரை எழுதுகின்ற பொழுது இதன் பொருள் இயற்பெயரும் சுட்டுப்பெயரும் வினைக்கு ஒருங்கு இயலும் வழி சுட்டுப்பெயரை முற்பட கூறுதலில் செய்யுளுள் உரித்து என்றவாறு. இயற்பெயர் அடுத்துதானே சுட்டுப்பெயர் வருதல் வேண்டும், அதான மரபு, அதான மரபு வளாநிலை தொடர். இருப்பினும் செய்யுளிடத்து சிறுபான்மையாக சுட்டுப்பெயரை அடுத்து இயற்பெயர் வருதலும் உண்டு. இங்கனம் வருவது மரபு வலு அமைதி தொடர் என்று குறிப்பிடுகின்றார். அதற்கு சேனாவரையர் உரையில் உதாரணம் தருகின்ற பொழுது இந்த பாடலை சான்றாக குறிப்பிடுகிறார். அவன் அணங்கு நோய் செய்தான் ஆயிலாய் வேளன் விரல் மிகுதார் சேந்தன் பேர் வாழ்த்தி. இதுவரை நீங்க எடுத்துக்கலாம், ஒரு வெண்பா பாடம் எந்த பகுதியில வந்திருக்கிறது என்று அவர் சுட்டி காட்டல. தெரிந்ததாக இருந்தால் நீங்க இதை எடுத்து சொல்லலாம். அவன் அணங்கு நோய் செய்தான் ஆயிலாய் வேலன் விரல் மிகுதார் சேந்தன் பேர் வாழ்த்தி. அப்ப இந்த செயல் இடத்துல பார்த்தோம்னா அவன் என்று சுட்டுப்பெயர் முதலிடத்து வருகிறது. அப்ப அவன் என்று சொல்லக்கூடிய சுட்டுப்பெயருக்குரிய இயற்பெயர் எதுனா சேந்தன் என்பது, இது இயற்பெயர். அப்ப சேந்தன் அணங்கு நோய் செய்தான் ஆயிலாய் வேலன் விரன் மிகுதார் அவன் பேர் வாழ்த்தி என்று வருதல் வேண்டும். அதான் மரபு வளாநிலை தொடர். ஆனா செயலுடத்து எப்படி வந்திருக்கிறது? சுட்டுப்பெயர் முன்னே வந்து விட்டது. அவன் அணங்கு நோய் செய்தான். இந்த சுட்டுப்பெயருக்குரிய இயற்பெயர் எது? சேந்தன் என்பது சுட்டுப்பெயரை அடுத்து வருகிறது. அப்ப இது வலுத்தொடர் இல்லையா சார்? இது செய்யுள் இடத்திற்கு உரிமை உடைத்து என்று தொல்காப்பியர் குறிப்பிடுவதனால நாம் இதை மரபு வலு அமைதி தொடர் என்று
ஏற்றுக்கொள்ளலாம். அதாவது முற்பட கிளத்தல் செய்யுள் குறித்து. எது முற்பட கிளத்தல்? சுட்டுப்பெயர் முற்பட கிளத்தல் செய்யுளுக்கு உரித்தே. சுட்டுப்பெயர் எதற்கு முன்னே? இயற்பெயருக்கு முன்னே. அப்ப அதற்கு எடுத்துக்காட்டாக உதாரணமாக சேனாவரை தரக்கூடிய பாடல் தான் இந்த பாடல். அவன் அணங்கு நோய் செய்தான். அவன் என்ற சுட்டுப்பெயர் முதலில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த அவன் என்ற சுட்டுப்பெயருக்கான இயற்பெயர் தான் சேந்தன் பேர் வாழ்த்தி என்று சொல்லக்கூடிய. இது மரபு வலு அமைதி தொடர் என வரும். இதனுள் சேந்தன் என்பது இயற்பெயர் என்று குறிப்பிட்டார். இது செய்யுளிடத்து மரபு வலு அமைத்தவாறு. செய்யுளிடத்து வரக்கூடிய மரபு வலு இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொண்டதுனால வலு அமைதி தொடராக கருதலாம். அதற்கான விளக்கத்தையும் குறிப்பையும் நான் எழுதி காமிச்சிருப்பேன். முற்பட கிளத்தல் செய்யுள் உரித்த எது? சுட்டுப்பெயர். இது மரபு வலு அமைதி தொடர். அதாவது இயற்பெயர் முன்பாக சுட்டுப்பெயர் வருவது செய்யுளில் உண்டு. எடுத்துக்காட்டு, அவன் அணங்கு நோய் செய்தான் ஆயுளாய் வேலன் விரல் மிகு தார் சேந்தன் பேர் வாழ்த்தி. இப்ப இந்த பாடல்ல அவன் என்ற சுட்டுப்பெயர், சேந்தன் என்பது இயற்பெயர். ஆக இயற்பெயருக்கு முன்பாக அவன் என்ற சுட்டுப்பெயர் வந்திருக்கிறது. இது மரபு வலு அமைதி தொடர். இப்ப இதுவரை நாம சுட்டுப்பெயரும் இயற்பெயரும் ஒரு தொடரிடத்து வரக்கூடிய முறைமை குறித்து பார்த்தோம். அடுத்து தொல்காப்பியர் சொல்லக்கூடிய தொடரியல் அமைப்பு கூறுகள்ல ஒன்றுதான் சிறப்பு பெயரும் இயற்பெயரும் கூறும் மரபு. நீங்க கேட்கலாம், சார் இயற்பெயர்னா என்ன என்று கேட்கலாம். இயல்பாக கொண்டிருக்கக்கூடிய பெயர்கள் எல்லாமே இயற்பெயர் தான். நம்முடைய பெயர்கள் எல்லாமே இயற்பெயர். ஒரு பொருளுக்கு வழங்கக்கூடிய பெயர்கள் எல்லாமே இயற்பெயர் தான். மரம், செடி, கொடி, காற்று, மழை. இப்ப இந்த வகுப்புல பங்கு பெற்றிருக்கக்கூடிய 18 மாணவர்களுடைய பெயரும் இயற்பெயர் தான். அதுதான் ஒரு எடுத்துக்காட்டு. குழலி அவள் வந்தால் எழுதின. தீபன் வந்தான், அவன் படித்தான். உங்க பேரை பயன்படுத்திக்கலாம். தீபன் வந்தான், அவன் படித்தான். ஆக இது மாதிரி ஒரு இயற்பெயரை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இயற்பெயர் முன்னே வருவது, இயற்பெயரை தொடர்ந்து சுட்டுப்பெயர் வருவது என்பது மரபு. உலக வழக்குல இந்த மரபு என்பது மாறாது. செயலிடத்து அணிநயம் கருதி, யாப்பு நயம் கருதி இந்த இயற்பெயரும் சுட்டுப்பெயரும் முறை மாறி வழங்குகின்ற இயல்பு உரித்து ஆகும். அது மரபு வலு அமைதி என்பது. அடுத்தது தொடரியல் அமைப்பு கூறுகளை நாம் பார்க்கக்கூடியது சிறப்பு பெயரும் இயற்பெயரும் கூறும் மரபு. 141 தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார். சிறப்பினாகிய பெயர்நிலை கிளவிக்கும் இயற்பெயர் கிளவி முற்பட கிளவா. இயற்பெயர் கிளவி முற்பட கிளவா. முந்தையதுல பார்த்திருப்பீங்க நீங்க. ஒரு இயற்பெயரையும் சுட்டுப்பெயரையும் தொடரிடத்து அமைக்கின்ற பொழுது சுட்டுப்பெயர் கிளவி முற்பட கிளவார் என்று சொன்னார். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய தொடரியல் அமைப்பு கூறுகள்ல ஒன்றுதான் சிறப்பு பெயரும் இயற்பெயரும். ஒரு சிறப்பு பெயரும் இயற்பெயரும் கூறுகின்ற மரபு எப்படி இருக்கணும்? இயற்பெயர் கிளவி முற்பட கிளவா. ஒருவரை சிறப்பு பெயர் இட்டு அழைக்கின்ற பொழுது, சிறப்பு பெயரை முதலில் கூறி
அதனை தொடர்ந்து இயற்பெயரில் கூறுதல் தான் மரபு. அதை இயற்பெயர் கிளவி முற்பட கிளவார் என்று சொல்றார். அதாவது சிறப்பு பெயரும் இயற்பெயரும் கூடும் இடத்து இயற்பெயர் முற்பட கூறுதல் மரபு அல்ல. கண்ணதாசன் கவியரசன் சொல்லக்கூடாது. நம்ம கண்ணதாசன் இந்த இயற்பெயர், கவியரசு என்பது சிறப்பு பெயர். இங்க நம் இயற்பெயரையும் சிறப்பு பெயரையும் இயற்பெயரை முன்னே கூறி அதனை தொடர்ந்து சிறப்பு பெயரை கூறுவது என்பது மரபு அல்ல. இயற்பெயர் கிளவி முற்பட கிளவார். இயற்பெயரை சொல்லி அதுக்கப்புறம் சிறப்பு பெயர் சொல்றது மரபு அல்ல. அவ்வாறு சொல்வது என்பது மரபு வலுத்தொடர் என்று சொல்லக்கூடியது. ஆக ஒரு சிறப்பு பெயரும் ஒரு இயற்பெயரையும் ஒரு தொடரிடத்தை எப்படி அமைத்து கூறுதல் வேண்டும் உங்களுக்கு எல்லாம் தெரிந்ததுதான். முதலில் சிறப்பு பெயரை கூறுதல் வேண்டும். அந்த சிறப்பு பெயருக்கு உரிய இயற்பெயரை அதற்கு அடுத்து கூறுதல் வேண்டும். அதுதான் மரபு. அதான் மரபு வளாநிலை தொடர் என்று குறிப்பிடுகின்றார். எடுத்துக்காட்டு, முனிவன் அகத்தியன். சிறப்பு பெயர் முனிவன், அகத்தியன் இயற்பெயர். தெய்வப்புலவன் திருவள்ளுவன். தெய்வப்புலவன் என்பது சிறப்பு பெயர், திருவள்ளுவன் என்பது இயற்பெயர். கவிச்சக்கரவர்த்தி சிறப்பு பெயர், கம்பர் இயற்பெயர். கவியரசு சிறப்பு பெயர், கண்ணதாசன் இயற்பெயர். அப்ப முனிவன், தெய்வப்புலவன், கவிச்சக்கரவர்த்தி, கவியரசு இவை எல்லாமே சிறப்பு பெயர்கள். அகத்தியன், திருவள்ளுவன், கம்பர், கண்ணதாசன் இவையெல்லாம் இயற்பெயர். ஆக இயற்பெயரை தொடர்ந்துதான், சரி மன்னிக்கணும், சிறப்பு பெயரை தொடர்ந்துதான் இயற்பெயர் வருதல் என்பது மரபு. அங்கனம் வருவது மரபு வளாநிலை தொடர். இது முறை மாறி திருவள்ளுவன் தெய்வப்புலவன் என்றோ கண்ணதாசன் கவியரசு என்றோ கூறினால் அது மரபு வலுத்தொடர் என்று கருதப்படும். இது மாதிரி நிறைய நீங்க எடுத்துக்காட்டுகளை எழுதி கொண்டே போகலாம். பார்த்து பிரதீப், பிரதீப் சொல்லுங்க பாப்போம். 2-3 எடுத்துக்காட்டு சொல்லுங்க பார்ப்போம். சிறப்பு பெயர் முன்னையும் இயற்பெயர் அதனை அடுத்து வரக்கூடியது மாதிரி எடுத்துக்காட்டு. கவி பேரரசு வைரமுத்து, பாவலேறு பெருஞ்சித்திரனார், கவிக்கோ அப்துல் ரகுமான். இந்த மாதிரி முன்னாடி சிறப்பு பெயரும் அதற்கு அடுத்து இயற்பெயரையும் சொல்லாங்கய்யா. அப்படி வருவதுதான், அப்படி வர்றதுதான் மரபு வளாநிலை தொடருங்கய்யா. மரபு வளாநிலை தொடர். அதைத்தான் சொல்லுங்க. அப்படி இயற்பெயர் கிளவி முற்பட கிளவார் என்று சொல்லுங்க. இயற்பெயரை நாம் என்ன செய்யக்கூடாது, இங்க இந்த இடத்துல வந்து இயற்பெயரை முதலாக கூறக்கூடாது, சிறப்பு பெயரை தான் முதலாக கூறணும் என்று சொல்ல வருகின்றார். இது ஒரு தொடரியல் அமைப்பு முறையில வரக்கூடியது. சரிங்க. அதனை தொடர்ந்து சொல்றார் பாருங்க. இவையெல்லாம் பாத்தீங்கன்னா முனிவன், தெய்வப்புலவன், கவி சக்கரவர்த்தி, கவியரசு, நீ சொன்ன மாதிரி கவி பேரரசு, கவிக்கோ இவையெல்லாம் ஒரு சிறப்பு பெயர் தான். கவிக்கோ ஒரு சிறப்பு பெயரோட அப்துல் ரகுமான், கவி சக்கரவர்த்தி கம்பர், கவியரசு கண்ணதாசன். சிறப்பு பெயர் ஒன்றாக இருக்கிறது. பல சிறப்பு பெயர்கள் ஒரு இயற்பெயருக்கு வருகின்ற பொழுது அதற்கு வினை முடிவு எப்படி கொடுத்தல் வேண்டும் என்பதை அடுத்த நூற்பாவில் சொல்றாரு. பார்த்துங்க, ஒரு பொருளுக்கு ஒரு இயற்பெயருக்கு பல சிறப்பு பெயர்கள் வருகின்ற பொழுது எப்படி வினை முடிவு கொடுத்தல் வேண்டும், பயனிலை எப்படி வர வேண்டும், வினை முடிவு ஒன்றாக இருத்தல் வேண்டும். இது மரபு வளாநிலை தொடர் என்று குறிப்பிடுகின்றார் 142. இதான் அந்த நூற்பா. வாசிய பிரதீப்பு. ஒரு பொருள் குறித்த வேறு பெயர் கிளவி தொழில் வேறு கிளப்பின் ஒன்று இடன் இலவே. அந்த செய்தியை தான் அந்த குறிப்பின் வழியாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்.
ஒரு பொருளுக்கு பல பெயர்கள் வருகின்ற பொழுது வினை முடிவு ஒன்றாக இருத்தல் வேண்டும். இதுவே மரபு வளாநிலை தொடர். எடுத்துக்காட்டு வாசிங்க பிரதீப். ஆசிரியன், பேரூர்கிழான், இளங்கண்ணன், சாத்தன் வந்தான். இது வேற்றுமை. இது வேறு பெயர் கிளவிகள் ஒரு வினை முடிவு கொண்டது. அடுத்த எடுத்துக்காட்டு. இரண்டாவது எடுத்துக்காட்டு, மூதறிஞர், முத்தமிழ் காவலர், புலவர், புலவர் குழு நிறுவனர் கி. ஆ. பெ. விஸ்வநாதம் பேசினார். பாத்தீங்கன்னா, ஆசிரியன், பேரூர்கிழான், இளங்கண்ணன், சாத்தன் வந்தான். ஒரு பொருளுக்கு பல பெயர்கள். சாத்தன் என்ற ஒரு பொருளுக்கு, அதான் இயற்பெயர். என்னென்ன சிறப்பு பெயர் வருதுப்பா? ஆசிரியன், பேரூர்கிழான்ற ஊர், அவருடைய ஊர் சிறப்பு, அப்புறம் இளங்கண்ணன் அப்படின்ற 3 சிறப்பு பெயர் வருதுங்கய்யா. வெவ்வேறு சிறப்பு பெயர்கள். வெவ்வேறு சிறப்பு பெயர்கள் வந்தாலும் சாத்தன் என்ற ஒரு பொருளை குறிப்பது எல்லாமே. சரிங்கய்யா. ஆசிரியன் சாத்தன், பேரூர்கிழான் சாத்தன், இளங்கண்ணன் சாத்தன். 3 சிறப்பு பெயர்களை கொண்ட ஒரு பொருள் என்னது? சாத்தன். சாத்தன். அப்படி வருகின்ற பொழுது வினை முடிவு எத்தனையா இருக்கணும்? ஒன்றாக தான் இருக்கணும், இருக்க வேண்டும். அதனால இது வேறு பெயர் கிளவிகள். ஆசிரியன், பேரூர்கிழான், இளங்கண்ணன் என்ற வேறு பெயர் கிளவி ஒரு வினை முடிவு கொண்டது. அப்படி ஒரு வினை முடிவு கொண்டு வந்தா தான் சாத்தன் என்பதை குறிக்கும். பார்த்து அதே போல எடுத்துக்காட்டுங்க. மூதறிஞர், முத்தமிழ் காவலர், புலவர் குழு நிறுவனர் கி. ஆ. பெ. விஸ்வநாதம் பேசினார். விஸ்வநாதம் கி. ஆ. பெ. விஸ்வநாதம் என்ற அந்த இயற்பெயர். மூதறிஞர், முத்தமிழ் காவலர், புலவர் குழு நிறுவனர் ஒரு வினை முடிவு பேசினார் என்று சொல்ல. இங்கே வருவதுதான் மரபு வளாநிலை தொடர் என்று குறிப்பிடுகின்றார். இதை உரை எழுதுகின்ற பொழுது சேனாவரை எழுதுவார். காமிக்க பாருங்க. எழுதுற இந்த சிறப்பினாகிய பெயர்நிலை கிளவிக்கு இயற்பெயர் கிளவி முற்பட கிளவான்னு சொன்னோம் இல்லையா? அதாவது சிறப்பு பெயரை முதலில் கூறுதல் வேண்டும், அதனைத் தொடர்ந்து இயற்பெயர் வருதல் தான் மரபு பார்த்தோம். அதுக்கு எடுத்துக்காட்டு சேனாவரை சொல்றாரு பாருங்க. உதாரணம், ஏனாதி நல்லுதடன், காவிதி கண்ணந்தை என்று சொல்றாங்க. அப்ப இந்த சிறப்பு எதனால தோன்றும்? தவம், கல்வி, குடி, உறுப்பு முதலாயினவற்றாகிய பெயரும் கொள்ளப்படும். இப்படி சொல்லிட்டு போவோம் பார்த்துங்க. அத இந்த முனிவன், அகத்தியன், தவம், தவத்தினால் பெற்ற சிறப்பு பெயர் அதானே? ஆமாங்கய்யா. கல்வினால் பெற்ற சிறப்பு பெயர் தான் தெய்வ புலவன் திருவள்ளுவர் அப்படிங்கிறது கல்வியோட சிறப்பாளர். குடியினால் பெற்ற சிறப்பு பெயர் தான் சேரமான், சேரலாதன் அப்படின்னு சேரமான் என்ற சிறப்பு பெயர் குடியினால். உறுப்பினால் பெற்ற சிறப்பு பெயர் குருடன், கொற்றன் அப்படின்னு வருது. அப்படி எழுதுறாங்க பார்த்துங்க அவங்க. சரியா? சரி, இது மாதிரியான எடுத்துக்காட்டுகள் நீங்க அவருடைய உரையிலேயே மேலும் பார்த்து கொள்ளுங்க. நீங்க அது உரையாசிரியர் வந்து இந்த மாதிரி மேலும் விளக்கத்தை எழுதிட்டு போனாங்க பார்த்து. அப்ப ஒரு பொருள் குறித்த வேறு பெயர் கிளவி தொழில் வேறு கிளப்பின் ஒன்று இடன் இலவே. அதுக்குத்தான் நம்ம அந்த குறிப்பை பார்த்தோம். ஒரு பொருளுக்கு பல பெயர்கள் வருகின்ற பொழுது வினை முடிவு ஒன்றாக இருத்தல் வேண்டும். அதுதான் மரபு வளாநிலை தொடர். வெவ்வேறு வினைகளாக இருந்தால் அது வெவ்வேறு இயற்பெயர்களை குறிப்பதாக கொள்ளப்படும். அதான் கொடுத்திருப்பாரு பாருங்க. என்ன கொடுத்திருக்காருன்னா, தொழில் வேறு கிளப்பின் ஒன்று இடன் இலவே. அது ஒரு வினை குறித்து வராது, வெவ்வேறு வினை குறித்து வரும். இப்ப எடுத்துக்காட்டு சேனாவரை கொடுத்திருப்பாரு உங்களுக்கு. அதுல வாசிங்க பிரதீப். ஆசிரியன், பேரூர்கிழான், செயிற்றியன், இளங்கண்ணன், சாத்தன் வந்தான் என்னாது. நிறுத்திங்க. இவ்வாறு சொல்வதுதான் மரபு வளாநிலை தொடர். ஆசிரியன், பேரூர்கிழான், செயிற்றியன், இளங்கண்ணன், சாத்தன் வந்தான்.
சாத்தன் என்ற அந்த இயற்பெயருக்கு வரக்கூடிய சிறப்பு பெயர்கள் ஆசிரியன், பேரூர்கிழான், செயிற்றியன், இளங்கண்ணன் என்பன. அப்ப வெவ்வேறு சிறப்பு பெயர்கள் ஒரு இயற்பெயருக்கு வந்து வினை முடிவு எத்தனை? ஒன்று. என்ன வினை முடிவு? வந்தான் என்ற வினை முடிவு ஒன்று பெற்று வந்திருக்கிறது. அப்ப வந்தான் என்ற வினை முடிவு ஒன்று பெற்று வந்ததுனால சாத்தன் தான் இவ்வளவு சிறப்பு பெயருக்கு உரியவன். சரிங்கய்யா. அப்ப என்ன அது அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அது அப்படின்னு என்ன பொருள்? என்று கூறாமல். சரிங்கய்யா. அடுத்து வாசிங்க. ஆசிரியன் வந்தான், பேரூர் கிழானுண்டான், செயிற்றியன் சென்றான் என வேறு வேறு தொழில் கிளந்த வழி. வந்தானும் உண்டானும் சென்றானும் ஒருவனாகாது வேறாய் தோன்றியவாறு கண்டுகொள்க. ஆசிரியன், பேரூர்கிழான், செயிற்றின், இளங்கண்ணன், சாத்தன் வந்தான் என்று சொன்னோம்னா ஒருத்தனை தான் குறிக்கும். சரிங்கய்யா. ஏன்னா ஒரு வினை முடிவு. சரிங்கய்யா. இவ்வாறு சொல்வதுதான் மரபு வளாநிலை தொடர். அப்படி கூறாமல் என்னாது என்று அப்படி கூறாமல் ஆசிரியன் வந்தான், இது ஒரு வினை முடிவு. பேரூர்கிழான் உண்டான், இது வேறொரு வினை முடிவு. வந்தான், உண்டான், செயிற்றியன் சென்றான், இது வேறொரு வினை முடிவு என வேறு வேறு தொழில் கிளந்த வழி. தொழில்னா வினை. சரிங்கய்யா. அப்படி சொன்னோம்னா ஆசிரியன் வந்தான் என்பது அவன் ஒருத்தன், பேரூர்கிழான் உண்டான் என்பது இது வேற ஆளு, சரிங்கய்யா. செயிற்றியன் சென்றான் என்பது வேற. அப்ப இது எத்தனை பேரை குறிக்கிறதுங்க? 3 பேரை குறிக்குதுங்கய்யா. 3 பேரு. எதனால அது 3 பேர் நம்ம உணர்றோம்? அந்த இறுதியா அந்த வந்தான் அந்த மாதிரி வரக்கூடியதுனால நம்ம தனித்தனியா உணர்றோங்கய்யா. எதனால 3 பேர்னு சொல்றோம்? அதாவது வினை, வேறு வேறான வினை வந்திருக்கனால. ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு பெயரும் வெவ்வேறு வினைகளை கொண்டு வருவதனால இது வெவ்வேறு நபர்களை குறிக்கக்கூடியது. ஆசிரியன் வந்தான்னா, பேரூர்கிழான் உண்டான்னா அவன், செயிற்றின் சென்றானா அவன் வேற ஒரு ஆள் என வேறு வேறு தொழில் கிளந்த வழி. வந்தானும் வந்தவனும், உண்டானும் உண்டவனும், சென்றானும் சென்றவனும் ஒருவன் ஆகாது. இந்த இடத்துல சாத்தன் என்பவனை குறிக்காது. சரியா? ஆசிரியர் என்பவன் யாராச்சும் இருக்கலாம், பேரூர்கிழான் என்பது வேற ஒருத்தனா இருக்கலாம், செயிற்றி என்பது வேற ஒருத்தனா இருக்கலாம். ஒருவன் ஆகாது வேறாய் தோன்றியவாறு கண்டுகொள்க என்று சொல்றாரு. பாத்துங்க. சரியா? ஆக பல சிறப்பு பெயர்களை தொடர்ந்து ஒரு இயற்பெயர் வந்ததுன்னா வினை முடிவு எத்தனையா இருக்கணும்? ஒன்றாக இருக்கணும். அப்படி ஒன்றாக இருந்தா தான் அந்த பல சிறப்பு பெயருக்கு உரியவன் ஒருவனாக இருப்பான். சரியா? வெவ்வேறு முனை முடிவு கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆயிடாது, வெவ்வேறு நபர்களாக மாறிடுவாங்க. சரிங்கய்யா. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. தீர்க்கதரிசி, மகாகவி, சரியா, புரட்சி கவி, என்னது, பாரதியார் சொல்றோம். பாரதியார் வந்தார். மகாகவி, புரட்சி கவி, தீர்க்கதரிசி, தேசிய கவி, பாரதியார் வந்தார். அப்ப எது சிறப்பு பெயரு? சிறப்பு பெயர் முன்னாடி சொன்னதுங்க, அந்த தீர்க்கதரிசி, மகாகவி, புரட்சி கவி, இதெல்லாமே சிறப்பு பெயருங்கய்யா. பாரதி அப்படிங்கிறது, பாரதி அப்படின்றது இயற்பெயருங்கய்யா. வந்தார் அப்படிங்கிறது வினை. அப்ப இந்த பல்வேறு சிறப்பு பெயருக்கு உரிய நபர் ஒருத்தர் யாரு? பாரதியார். பாரதியார். எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு வினை முடிவு கொடுத்தல் வேண்டும். சரிங்கய்யா. சரியா? சரிங்கய்யா. இப்ப அதவே நான் என்ன பண்றேன் என்று கூறாமல் மகாகவி வந்தார், தீர்க்கதரிசி பேசினார், புரட்சி கவி எழுதினார் என்று வெவ்வேறு வினை முடிவு கொடுத்தோம்னா என்ன ஆயிடாது? அதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களா வெவ்வேறவங்களா ஆயிடுவாங்கய்யா. அதான் கொடுத்திருக்காரு பாரு. வேறு வேறு தொழில் கிளந்த வழி பேசினவரும் எழுதினவரும்
சரியா? என்னது? சரிங்கய்யா. ஒருவன் ஆகாது வேறாய் தோன்றியவாறு கண்டுகொண்ட என்று சொல்ல. அது ஒருவனை குறிக்காது, வெவ்வேறு நபரை குறிக்கக்கூடிய குறிக்கும். சொல், ஒரு சிறப்பு பெயராக மாறிவிடும். இப்ப மகாகவி வேற, புரட்சி கவிஞர் வேற, தீர்க்கதரிசி வேறொருவர் என்ற பொருளா மாறிடும். சரிங்க. அதைத்தாங்க சொல்றாரு பார்த்து. ஒரு பொருள் குறித்த வேறு பெயர் கிளவி. ஒரு பொருள் குறித்த வேறு பெயர் கிளவி ஆசிரியன், வேறொரு கிளான், செய்தியன், இளங்கண்ணன். என்ன ஒரு பொருள்? வந்தார். வந்தான் ஒரு பொருள் குறித்த வேறு பெயர் கிளவிகள் இதெல்லாம் அப்படி சிறப்பு பெயர். இயற்பெயர் சாத்தன் என்று சொல்லக்கூடியது. வேறு பெயர் கிளவி. தொழில் வேறு கிளப்பின் வெவ்வேறு வினைகளால் நீ கூறினால் ஒன்று இடன் இலவே அது ஒரு பொருளை குறித்து வராது என்று சொல்றாரு பார்த்து. சரியா? எதிர்மறையாவே சொல்லியிருப்பார் பார்த்துங்க. அப்ப நாங்க நேர்மறையா சொல்லியிருப்பேன். ஒரு பொருளுக்கு பல பெயர்கள் வந்தா வினை முடிவு ஒன்றாக இருத்தல் வேண்டும். இது மரபு வளாநிலை தொடர். எடுத்துக்காட்டு ஆசிரியன், பேரூர் கிழான், இளங்கண்ணன், சாத்தன் வந்தான். இது வேறு பெயர் கிளவிகள் ஒரு வினைவு முடிவு கொண்டது. மூதறிஞர், முத்தமிழ் காவலர், புலவர் குழு நிறுவனர் கி.ஆ.பி. விஸ்வநாதம் பேசினார். இங்க எடுத்து பாத்தீங்கன்னா இது வேறு பெயர் கிளவியில் ஒரு வினை முடிவு கொண்டது. என்ன வினை முடிவுனா பேசினார் என்று சொல்லக்கூடியது. வேறு பெயர் கிளவி மூதறிஞர், முத்தமிழ் காவலர், புலவர் குழு நிறுவனர் கி.ஆ.பி. விஸ்வநாதம் பேசினார் என்று சொல்ல. ஒருத்தர் தான் புரியக்கூடியது. வினை முடிவு ஒன்றாக இருப்பதுதான். ஒரு தொடரை அமைக்கின்ற பொழுது எப்படி நம்ம கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொன்னோம்னா ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா பிரதீப்? வேற எடுத்துக்காட்டு நீங்க. நம்ம இப்ப இப்படி இந்த பேராசிரியர், தொழில்நுட்ப வல்லுநர், கல்வியில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய பேரை சொல்லி வந்தார், பேசினார் அப்படின்னு சொல்லிக்கலாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா பேராசிரியர், பன்மொழி புலவர், எழுத்தாளர், திறனாய்வாளர், விமர்சகர் திரு பூர்ணச்சந்திரன் அவர்கள் வந்தார். அப்ப எழுத்தாளர், பேராசிரியர், விமர்சகர், திறனாய்வாளர், பன்மொழி புலவர் இத்தகைய சிறப்பு பெயருக்கெல்லாம் உரியவர் பூர்ணச்சந்திரன். அப்படி வருகின்ற பொழுது ஒரு வினை முடிவு கொடுத்தல் வேண்டும். வந்தார். வந்தார் யாரு? பூர்ணச்சந்திரன். அவருக்குரிய வேறு பெயர் கிளவிகள், அது சிறப்பு பெயர் என்பது அது முன்னே சொல்லக்கூடியது எல்லாமே. அப்ப சிறப்பு பெயரை எடுத்து இயற்பெயரர் வருதல் வேண்டும். பல்வேறு சிறப்பு பெயர்கள் ஒரு இயற்பெயருக்கு வருகின்ற பொழுது வினை முடிவு ஒன்றாக இருத்தல் வேண்டும் என்று சொல்லக்கூடியது. அடுத்ததாக உயர்திணை தன்மை சொல்லுடன் அகிரிணை விரவி வருதல். இது வளாநிலை தொடர் என்று 143 தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். தன்மை சொல்லே அகிரிணை கிளவி என்று எண்ணு வழி மருங்கின் விரவுதல் வரையார். வரையார்னா குற்றமாக கருதப்பட மாட்டார், நீக்கார் என்று சொல்லக்கூடிய. அதனால சார் தன்மை சொல்லே அகிரிணை கிளவி என்று எண்ணு வழி மருங்கின். இப்ப தன்மை சொல்ல என்ன என்பது தெரிஞ்சுக்கணும். நீ இப்ப பாத்தீங்கன்னா குறிப்புகளுக்கு தன்மை சொல் என்பது உயர்திணை தன்மை சொல் சொல்ல. தன்மை சொல் என்பது என்னது பிரதீப்? உயர்திணை தன்மை சொல். உயர்திணை இடத்து தன்மையை குறிக்கக்கூடிய, தன்மை இடத்து வரக்கூடிய சொல் நான், யான், யாம், நாம் என்பது. இந்த யான், நான், யாம், நாம் என்பதெல்லாம் தன்மை இடப்பெயர் தானே? ஆமாங்கய்யா. அந்த தன்மை இடப்பெயர் பாத்தீங்கன்னா உயர்திணை தன்மை சொல்லப்பட்டார். அப்ப அந்த உயர்திணை தன்மை இடப்பெயரும் அடுத்தது அகிரிணை பெயரும்
விரவி வருதல். அப்படி விரவி வருவதை நீக்கார். அப்ப இது என்ன தொடர்? இது வளாநிலை தொடர். நூற்பால் சொல்றார் பாருங்க. தன்மை சொல்லு. தன்மை சொல்ல என்ன சொன்னப்பா? யான், எம், யான், நான், இதெல்லாம் தன்மை சொல்ல சொல்லாங்கய்யா. தன்மை சொல் உயர்திணை இடத்து வரக்கூடிய தன்மை சொற்கள், உயர்திணை பொருள் வரும். சரிங்கய்யா. அதுவும் அன்னொன்னு என்னது? அக்ரிணை. அக்ரிணை பெயரும். கிளவி. விரவுதல் வரையா. விரவி வருவதை என்ன செய்ய மாட்டாங்க? ஒரு குற்றானும் நம்ம கருதப்பட மாட்டாது. நீக்கார். ஆமாங்க. எப்பொழுது நீக்கார்? எண்ணு வழி மருங்கின். நல்ல கவனிய, குறிப்புல பாத்தீங்கன்னு தெரியும். எண்ணு வழி மருங்கின் எண்ணு பெயராக இருக்கின்ற பொழுது. சரிங்க. எண்ணு பெயரிடத்து. நூற்பா நல்லா கவனிச்சு சூழல் சொல்றாரு பாருங்க. உயர்தனை தன்மை சொல்லும் அகிரணை பெயரும் ஒரு தொடரிடத்தில் விரவி வருதல் நீக்கார். அங்கனம் வருவது வளாநிலை தொடர் என்று சொல்லிட்டு அதற்கான சூழலை சொல்றாரு பாருங்க நூற்பாவுல. என்ன சொல்றாரு? எண்ணு வழி மருங்கின் அப்படின்றது. எண்ணும் இடத்து, எண்ணு பொருளிடத்து சொல்றாரு பாருங்க. எண்ணுதற்கண் விராய் அப்படின்னா விரவின்னு அர்த்தம். விராய்னு என்ன அர்த்தம்? விரவி. விரவி வரப்பெறும். எண்ணுதற்கண். அதனே சார் எண்ணுதற்கண்ணா எண்ணி சொல்லும் இடத்து. இப்ப நானும் அவனும் அவளும் சென்றோம் சொல்றோம் இல்லையா? ஆமாங்கய்யா. அப்ப நானும் அவனும் அவளும் ஒவ்வொரு தொடர் சொல்லுலையும் எது வருகிறது? வருகிறது. வந்து என்ன பொருள் தருகிறது? எண்ணிக்கை பொருள். எண்ணுமைன்னு சொல்லுவாங்க. 1, 2, 3 சொல்லக்கூடியது. ஆமாங்கய்யா. நானும் அவனும் அவளும் எத்தனை பேரு? 3 பேருங்கய்யா. 3 பேரை உணர்த்தக்கூடிய என்ற இடைச்சொல். சரிங்க. அததான் அந்த மாதிரி எண்ணுகின்ற பொழுது உயர்தனை தன்மை சொல்லும் அகரிணை சொல்லும் விரவி வருவதை நீக்கார் என்று சொல்கிறார் பத்துல. சரிங்க. சொல்லிட்டு அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. எழுதுறாரு. என்ன எடுத்துக்காட்டுமா? யானும் என் கிள்ளையும் உண்பேம். இப்ப யானும் உயர்தனை தன்மை சொல். சரிங்கய்யா. என் கிள்ளையும் அகரிணை சொல். உண்பேம். உண்பேம் என்பது இன்றைய வழக்கில் நம்ம உண்போம். சரிங்க. அதானே? ஆமாங்கய்யா. இப்ப யானும் என்பது உயர்திணை தன்மை சொல். அதை ஊத்தா சோன் போட்டிருப்பேன். சரிங்க. என் கிள்ளையும் அகரிணை. அதானே சார்? உயர்திணை சொல்லும் அகரிணை சொல்லும் ஒரு தொடரிடத்துல வரலாமான்னு ஒரு கேள்வி வரும். ஆமாங்கய்யா. வரலாம். அதை நீக்கார். எப்பொழுது? என்னும் இடத்து. யானும் என் கிள்ளையும் என் கிள்ளையும் 2 பேரும் உண்போம் என அந்த இரண்டும் சொல்றோம் இல்லையா? அது என்னும் இடத்து. அதான் நூற்பாட சொல்றாரு பாத்துங்க. தன்மை சொல்லு அகிரணை கிளவி என்று எண்ணு வழி மருங்கின். அது முக்கியமானது. விரவுதல் வரையா. அந்த சூழலை சொல்லணும். அப்பதான் அதுக்கு பொருத்தம் சரியா வரும் பாத்துங்க. உயர்திணை தன்மை சொல்லுடன் அகிரணை விரவி வருதல் நீக்கார். இது வளாநிலை தொடர். எப்பொழுது? என்னும் இடத்து. எடுத்துக்காட்டு யானும் என் கிள்ளையும் உண்பேம். சரிங்க. அடுத்த எடுத்துக்காட்டு என்ன எடுத்துக்காரு? யாமும் எம் படையும் வெல்வேம். இப்ப நீங்க வழக்கம் சொன்னோம்னா சொல்லு. யாமும் எம் படையும் வெல்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே ஒண்ணு சொன்னோம்னா நாங்களும் எங்க படையும் ஜெயிப்போம். பேச்சு வழக்கம் கலவையில சொன்னோம்னா. ஆமாங்கய்யா. சரியா? நாங்களும் சரியா எங்க படையும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப யாமும் உயர்திணை தன்மை சொல், எம் படையும் அகிரணை சொல், 2 விரவி வந்திருக்கிறது. எப்பொழுது? எண்ணு வழி மருங்கின். சரிங்கய்யா. அடுத்த நிலை இருக்கேன். யாமும் எம் யானையும் வலியேம். யாமும் எம் யானையும் வலியோம். அதாவது என்னது? வலிமை உடையவர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வலிமை உடையோம். அப்ப யாமும் தன்மை சொல்.
சரிங்க. எம் யானையும் அகனை சொல். விரைவி வந்திருக்கிறது. எவ்விடத்து என்ன வழி மருங்கி. என்னுமிடத்து. அப்ப இது உயர்தனை நன்மை சொல்லுடன் அகனை விரைவி வருதல். இது வளாநிலை தொடர் என்று சொல்லக்கூடிய அந்த தொடர் அமைப்பு கூரை விளக்குகின்றார். சரிங்க. அடுத்ததாக சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இந்த பகுதி தொடரியல் கூறுகள்ல கிளவி ஆக்கத்துல தொல்காப்பியர் சொல்லி வருகின்ற பொழுது என்னால் வரும் ஒருமைக்குரிய பெயர், என்னால் எண்ணிக்கையால் வரக்கூடிய ஒருமைக்குரிய பெயர் சரிங்க. அல்லது பொது பிரிபாற் சொல் என்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பொது பிரிபால் சொல். 144 சொல்றாரு பாத்துங்க. அது 144 படிச்சு தெரியும் பாத்து. அது அந்த வரிசையில 44 144ல 44வது நூற்பா. சரிங்க. நூற்பா வாசிப்பா. ஒருமை எண்ணின் பொது பிரிபால் சொல் ஒருமைக்கு அல்லது எண்ணும் முறை நில்லாது. ஒருமை எண்ணின் பொது பிரிபார் சொல் ஒருமைக்கு அல்லது எண்ணும் முறை நில்லாது. அழகான ஒரு நூற்பாவை உருவாக்குறாரு பார்த்து. பொருள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையா புரியும். உயர்திணை ஒருமை சுட்டி வரும் எண்ணும் பெயர் மூன்ற நூல். திணை எத்தனைப்பா? ஐயா உயர்திணை அக்ரிணை. நூற்பா? நூற்பா. முதல் நூற்பா. உயர்திணை என்பனார் மக்கள் சுட்டே அகரிணை என்பனார் அவரள பிறவே ஆயிருதினையின் இசைக்குவன் சொல்லே. முதல் நூற்பாவே தேடிட்டு இருக்கீங்க. அப்ப திணையில ஒன்று உயர்திணை. உயர்திணையில பால் எத்தனை? பால் 5ங்கய்யா. 5 பால். உயர்திணையில உயர்திணையில வந்து இது அதாவது ஆடுவரி சொல், மகுடவரி சொல், பல்லோர் அறியும் சொல்லுங்கய்யா. அப்ப உயர்திணை ஒருமையை சுற்றி வரக்கூடிய பால் எத்தனை? ஆடு அரி சொல்ன்ற ஆண்பால், மகுட அரி சொல்லுங்கிற பெண்பால்ங்கய்யா. சரியா? அப்போ உயர்திணை ஒருமையை சுற்றி வரும் எண்ணு பெயர் மூன்ற நூல். சரியா? ஒருவன் ஒருத்தின்னு சொல்றோம். ஆமாங்கய்யா. அதே சமயத்துல ஒருவர்னு சொல்லுவோமா? ஆனா இன்னைக்கு சொல்றோங்கய்யா ஒருவர் அப்படின்னா அது பலர்வாழ குறிக்கும். ஆனா ஒருவர்னு நம்ம சொல்லிக்கிறோங்கய்யா. ஒருவர் என்பது நம்ம எண்ணு பெயர்ல வந்து ஒருத்தரை தான் குறிக்கக்கூடியது, மரியாதைக்காக. சரிங்கய்யா. சரி, அப்போ உயர்திணை ஒருமை சுற்றி வரும் எண்ணு பெயர் மூன்ற நூல். அந்த மூன்று தான் ஒருவன், ஒருத்தி, ஒருவர். சரிங்கய்யா. சரியா? இருபார்க்கும். இருபார்க்கும் என்னது? ஆண் பெண், ஆண்பால் பெண்பால். பொதுவாகாமல். உயர்திணை ஒருமை சுற்றி வரும் எண்ணு பெயர் மூன்ற நூல் ஒருவன், ஒருத்தி, ஒருவர் என்பது இந்த மூன்ற நூல் இருபார்க்கும் ஆண்பால் பெண்பாலுக்கு பொதுவாகாமல் ஒரு பாலுக்குரியதாய் பிரிந்து வரும். அந்த ஒருமையில சொல்லக்கூடியது ஒரு பாலுக்குரியதாக பிரிந்து வரும். என்னென்ன பாலு? ஆண்பால் அப்படின்னா ஒருவன், பெண்பால் அப்படின்னா ஒருத்தி அப்படின்னு தனித்தனியா பிரித்து சொல்றோங்கய்யா. சொல்றோம் பாத்துங்க. எப்ப ஒருமையில சொல்கின்ற பொழுது. ஆமாங்கய்யா. சரியா? அடுத்து பாருங்க. அப்ப பொதுவால் ஒரு பாலுக்குரியதாக பிரிந்து வரும் சொற்களாகிய அந்த ஒருவன், ஒருத்தி என்ற சொற்களாகிய அந்த ஒருவன், ஒருத்தி என்பன ஒருமையை தவிர்த்து, ஒருமைக்கு அல்லது ஒருமையை தவிர இருமை முதலிய எண்ணு முறைக்கண் இல்லா. இப்ப உயர்திணையில ஒருமையை சுற்றி வரக்கூடிய எண்ணு பெயர் தான் என்னது? ஒருமை, ஒருவன், ஒருத்தி. ஒருத்தி. சரியா? இன்னொன்னு ஒருவர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல இரண்டு பாலுக்குரியது எது? ஒருவனும் ஒருத்தி. ஒருத்தி. இரண்டு பால் என்பது ஆண்பாலுக்குரியது ஒருவன், பெண்பாலுக்குரியது ஒருத்தி. ஒருவர் என்பது ஒருவர் என்பது மரியாதைக்குரிய ஒருத்தரை சொல்றதுங்கய்யா. இரண்டு பேருக்கு வரக்கூடியது. சரிங்க. ஆணுக்கு வரலாம், பெண்ணுக்கும் வரலாம். ஒருவர் என்பது ஆணையும் குறிக்கும், பெண்ணையும் குறிக்கும், பெண்ணையும் குறிக்கும். அது ஒருத்தரை குறிக்குமா பலரை குறிக்குமா? இப்ப இங்க வந்து ஒருத்தரை குறிக்குங்கய்யா. ஒருவரை தான் குறிக்கும். அப்பயும் சரி இப்பயும் சரி ஒருவரை தான் குறிக்கும். ஒருவர் சொல்லியாச்சுல. சரிங்கய்யா. ஒன்றுதானே?
ஆமாங்கய்யா, ஒருவர் தாங்கய்யா. இப்ப நால்வர்னாதான் 4 பேர்த்த குறிக்கும். 4 பேரை குறிக்கும். அப்ப இது ஒருமைதான். அப்ப ஒருமையை சுற்றி வரும் எண்ணுப்பெயர்கள், அந்த இடத்துல எண்ணுப்பெயர் முக்கியம். எண்ணுப்பெயர். சரிங்கய்யா. முருகன் அப்படின்னா ஆண்பால் உயர்ந்த நிலையில ஒருத்தனை குறிக்கக்கூடியது. இப்ப முருகன்கள் உயர்ந்த நிலையில ஆண்பால்ல ஒருத்தரை குறிக்குமா பலரை குறிக்குமா? ஐயா, முருகன்கள் முருகன்கள் அப்படின்னா நம்ம அப்படி சொல்றோம். ஆனா பலர்பால குறிக்குங்கய்யா. ஏன்னா முருகன்ற ஒரு தெருவுல பார்த்தா 4 முருகன் இருப்பான்ல. ஆமாங்கய்யா. அது மாதிரி சொல்லக்கூடிய இருக்கா சொல்ல வரேன். அப்ப உயர்தனி ஒருமை சுற்றி வரும் எண்ணுப்பெயர். எண்ணுப்பெயர் என்பது 1, 2, 3, 4, 5, 6 சொல்றோம் இல்லையா? ஆமாங்கய்யா. அது எண்ணுப்பெயர். அந்த எண்ணுப்பெயர்லயே உயர்தனையை சுற்றி வரக்கூடிய எண்ணுப்பெயர் என்பதா ஒருவன், ஒருத்தி, ஒருவர். சரிங்கய்யா. இதெல்லாம் என்னது? உயர்தனையில சரிங்கய்யா. இருவர், மூவர், நால்வர், ஐவர், அறுவர், எழுவர் சொல்றோம் இல்லையா? ஆமாங்கய்யா. இதுல எண்ணுப்பெயர். எண்ணுப்பெயர் எதை சுற்றி வரும்? உயர்திணையை. உயர்தினை சுற்றி வரக்கூடிய எண்ணுப்பெயர். அந்த உயர்திணையில ஒருமையை சுற்றி வரக்கூடிய எண்ணுப்பெயர் தான் எது? இந்த ஒருவன், ஒருத்தி, ஒருவர். ஒருமை சுற்றி வரக்கூடியது. இதுல இருபார்க்குரிய பெயர் எது? அதாவது ஆண்பாலுக்குரியது ஒருவன், பெண்பாலுக்குரியது ஒருத்தி. இது இரண்டுக்கும் பொதுவான எண்ணுப்பெயர் எது? ஒருவர். ஒருவர் என்று சொல்லக்கூடியது. சரியா? இப்ப நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. இந்த ஒருவன், ஒருத்தி என்பது ஒருமைக்கு உண்டு. ஒருமையில. சரியா? அது பாத்தீங்க. ஒருவன், ஒருத்தி என்பன ஒருமைக்கு அல்லது ஒருமைக்குத்தான் உண்டே தவிர, அதுவே 2 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க. அப்படி வருகின்ற பொழுது இருவன் இருத்தி, மூவன் முத்தி, நால்வன் நத்தி, ஐவன் ஐத்தி அப்படி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோங்கய்யா. அதத்தாங்க சொல்ல வர்றாரு பாத்தீங்க. சரிங்கய்யா. உயர்நிலையில ஒருமை சுற்றி வரக்கூடிய எண்ணுப்பெயர்கள்ல ஒருமைக்கு மட்டும்தான் ஒருவன், ஒருத்தி என்ற அந்த பால் பிரிவு உண்டு. சரிங்கய்யா. அதுவே பிற எண்ணுப்பெயருக்கு இல்லை. அது இருமை முதலிய இருமை, உண்மை, அந்த என்னது 4, 5, 6 சொல்லி வரும் இல்லையா? அந்த மாதிரி வரக்கூடிய எண்ணு முறைக்கண் என்னது? அதாவது அந்த இதுக்கெல்லாம் வராது அப்படின்றாருங்க. ஒருமைக்கு மட்டும்தான் அந்த பால் உணர்த்தக்கூடிய ஆண்பால் பெண்பாலும் வரும் அப்படின்றாருங்கய்யா. ஆண்பால் பெண்பால் உணர்த்தக்கூடிய எண்ணுப்பெயர் ஒருமை இடத்துதான் வரும். ஒருவன், ஒருத்தி என்று சொல்லக்கூடியது ஒருமைக்கு மட்டும்தான் வருமே ஒழிய இருமை முதலிய எண்ணு முறைக்கண் இல்லா. இது மரபு வளாநிலை தொடர் என்று சொல்கிறார். எடுத்துக்காட்டு ஒருவன், ஒருத்தி என வரும். சரியா? இருவன், இருத்தி, மூவன், மூத்தி என வருதல் மரபு இல்லை. சொல்ல மாட்டோம். அது மரபு இல்லை. அப்படி வந்ததுன்னா என்னது? அது வலு. வலு. என்ன வலு? மரபு வலுங்கய்யா. சொல்லிட்டார் பாரு. பொது பிரிவார் சொல் எண்ணும் முறை நில்லா என்கிறார். அதான் பாத்தீங்கன்னா ஒருவன், ஒருத்தின்னு சொல்லக்கூடியதான் பொது பிரிவார் சொல் எண்ணும் முறை நில்லா. ஒருவன், ஒருத்தி அந்த ஒருமை இடத்தில் வரக்கூடிய அந்த எண்ணுப்பெயரானது இருமை முதலாகிய எண்ணும் முறை கண் நில்லா என்பதான் பொது பிரிவார் சொல் எண்ணுமுறை நில்லா என்கிறார். சொல்லிட்டு ஆனால் பொது பிரியாத ஆண்பால் பெண்பால் என்று சொல்லக்கூடிய ஒருவன், ஒருத்தி என்று சொல்லக்கூடிய பொது பிரிவார் சொல் ஒருவர் என்பது என்னது? பொது பிரியாத ஒருவர் எனும் சொல். சரிங்க. ஒருவர் எனும் சொல் என்ன வருது? இருவர், மூவர், நால்வர், ஐவர், அறுவர் அப்படின்னு இது வந்துட்டே இருக்குங்கய்யா. என வருதல் பெறப்படும். இதெல்லாம் மரபு. சரிங்கய்யா. அப்ப பொது பிரிவார் சொல் என்பது என்னது? ஒருவன், ஒருவன், ஒருத்தி. அது எண்ணுமுறைக்கண், அதாவது ஒருமையை தவிர்த்து இருமை முதலிய எண்ணுமுறைக்கண் வருதல் இல்லை. அப்ப ஒருமையில வரக்கூடிய ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் என்னது? பொதுவான சொல். அதனால என்ன சொல்றாரு? பொது பிரியாத ஒருவன் சொல்ல. பிரியாதன்னா ஆண்பால் பெண்பால் என்று பிரிக்க முடியாது. ஒருவர் என்பதை ஒருவர் என்பது ஆண்பாலுக்கு வரும், பெண்பாலுக்கும் வரும், பெண்பாலுக்கு வரும். அதனால பொது பிரியாத இது பொதுவான சொல். ஆனா ஆண்பால் பெண்பால் பிரிக்க முடியாது. இப்படி வரக்கூடிய அந்த
எண்ணு பெயர் என்ன செய்யும்? ஒருமைக்கு மட்டுமல்லாம இருமை, மும்மை, மும்மை அப்படி வந்துட்டே 4, 5, 6, 7 சொல்றோம் இல்லையா? ஆமாங்கய்யா. எல்லா எண்ணு பெயருக்கு வரும். ஒருவர், இருவர், மூவர், நால்வர், ஐவர், அறுவர், எழுவர், எண்வர், பதின்மர் சொல்றோம் இல்லையா? ஆமாங்கய்யா. இது எல்லாவற்றிற்கும் வரும். ஆனா ஆண்பால் பெண்பால் என்று பிரிக்கக்கூடிய அதான் பொது விரிவாற் சொல் பிரிக்கக்கூடிய அந்த ஒருவன் ஒருத்தி என்ற ஒருமை சுட்டி வரக்கூடிய எண்ணு பெயரானது ஒருமையை தவிர பிற எண்ணு பெயரிடத்து வருதல் இல்லை. ஆனால் பொது பிரியாத சொல்லாகி ஒருவர் என்பது ஒருமையை தவிர்த்து இருமை, மும்மை, 4, 5, 6 என்று சொல்லக்கூடிய எண்ணு பெயருக்கும் நின்று வரலாம். அது இருவர், மூவர், நால்வர் என்று சொல்ல. சரியா? சரிங்க. இது ஒரு எண்ணு பெயர் முக்கியமான ஒரு நூற்பா, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இந்த வரியை கொடுத்து அவங்களுக்கு கேள்வி கேட்பாங்க பார்த்துங்க. அதாவது ஒருமை எண்ணின் பொது விரிவாற்றல் ஒருமைக்கு அல்லது எண்ணு முறை நில்லாது என்ன கொடுத்திருப்பாரு பார்த்துங்க. அதற்கான அந்த நூற்பாணி பிரிச்சதுனே இந்த ஒருமை எண்ணின் பொது விரிவாற்றல் ஒருமைக்கு அல்லது எண்ணு முறை நில்லாது என்று சொல்லக்கூடியது மிக முக்கியமான ஒரு பகுதி. அது நீ ஒரு கேள்வி கேட்பாங்க, சார் ஒருவன் ஒருத்தின்னு சொல்றோம். நீ ஒரு சினிமா பாடல் கூட கேள்விப்பட்டிருக்க, பழைய பாடல். அது என்ன பிரதீப்? ஐயா தெரியலைங்கய்யா. ஒருவன் ஒருத்தியை நினைத்து விட்டால் வந்துருச்சா? தெரியலைங்க, எனக்கு தெரியல. ரசிகா ஐயா அந்த பாட்டு ஞாபகம் இருக்காமா? ஐயா அந்த பழைய பாட்டா ஐயா? பழைய பாட்டு தான். நினைவுல இருக்கா? கொஞ்சம் அந்த பாடல 2 வரி வாசிங்க, பாடுங்க. ஐயா, ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? அந்த ஒருவன் ஒருத்தியை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? அந்த ஒருவன் ஒருத்தி என்பதுதான் இந்த மாதிரி பாடல் வரியை கொடுத்து கூட கேள்வி கேட்கலாம். இந்த ஒருவன் ஒருத்தி என்று சொல்லக்கூடியது பொது பிரிவார் சொல். உயர்தனையில ஒருமையை சுட்டி வரக்கூடிய எண்ணு பெயர்ல ஒருவன் ஒருத்தி என்று சொல்லக்கூடியது ஒருமைக்கு மட்டும்தான் உண்டே ஒழிய இருமை முதலிய எண்ணு முறைக்கு நில்லா. அதாவது இருவன் இருத்தி என்றோ மூவன் முத்தி என்றோ வருதல் மரபு இல்லை. அதுக்கு அந்த பாடல் அவங்க சொல்ல வந்து பார்த்து நல்லது. இது மரபு வளாநிலை தொடர்ந்து சொல்லக்கூடியது. அடுத்து இந்த பகுதியோட நம்ம இந்த வகுப்புல நிறைவு செய்ய அடுத்த ஒரு பகுதியை சொல்லிட்டு வியங்கோல் எண்ணு பெயர் திணை விரவு வரையார் என்ற ஒரு தொடரியல் அமைப்பு கூரை தொல்காப்பியர் கிளவியாக்கத்தில் குறிப்பிடுகின்றார். 45வது நூற்பாவில் சொல்றார் பார்த்து. இது அந்த நூற்பா. ரசிகா ஐயா வாசிங்க. வியங்கோல் எண்ணு பெயர் திணை விரைவு வரையார். வியங்கோல் எண்ணு பெயர் திணை விரவு வரையார். விரவுனா விரவி வருதல், நீக்கார். வரையார்னா நீக்கார். வியங்கோல் என்னும் பெயர் திணை விரவு வரையார். திணை எத்தனையுமா? 2 ஐயா. உயர்திணை அக்ரிணை. உயர்திணை என்பனார் மக்கள் சுட்டே, அகிரணை என்பனார் அவரளவிரவே ஆயுர்திணையின் இசைக்குமன் சொல்லேன்னு சொல்ற. அந்த 2 திணை இடத்தும் வியங்கோல் கிளவி விரவி வருவதை நீக்கார் என்று குறிப்பிடுகிறார். இது ஒரு தொடரியல் அமைப்பு முறையில ஒன்று. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். அதாவது வியங்கோல் முடிவின் கண் எண்ணப்படும் பெயர்கள். அங்கே உங்களுக்கு என்ன சொன்னேன் பார்த்தோம். வியங்கோல் முடிவின் கண் எண்ணப்படும் பெயர்கள், அதான் எண்ணு பெயர் அப்படின்னு தொடர்றது. எண்ணப்படும் பெயர்கள் விரவி வருவதை நீக்கார். திணை விரவி வருவதை நீக்கார். உயர்தனையும் அகரிணையும் ஒரு தொடரிடத்து வியங்கோல் முடிவின் கண். அந்த உயர்தனை அகரிணை எப்படி இருக்கணும்? எண்ணப்படும் பெயர்கள்
எண்ணப்படுகின்ற பொருண்மையிடத்து உயர்திணை பெயர்களும் அகரிணை பெயர்களும் வியங்கோல் முடிவின் கண் விரைவி வருவதை நீக்கார். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா, வாசிங்க ரசிகா. ஆவும் ஆயனும் செல்க. ஆவும் ஆயனும், ஆவும் ஒன்று, ஆயனும் இரண்டு. அப்ப என்ன பெயருது? எண்ணப்படும் பெயர்கள். எண்ணப்படும் பெயர், அதான் எண்ணு பெயர். எண்ணப்படும் பெயர்களாக இருக்கின்ற பொழுது வினை முடிவு என்னது? செல்க. என்னது அது? வியங்கோல். வியங்கோல். அது வியங்கோல் எண்ணு பெயர் திணை விரவு வரையார். இப்ப ஆவும் என்பது என்ன திணை? ஆவும், ஆவுனா பசு, ஆனா பசுன்னு அர்த்தம். என்ன திணை? அக்ரிணை. அகிரிணை. ஆயனும், ஆயன் உயர்திணை. அதான். அப்ப ஒரு தொடர்ல அகிரிணை ஆவும், ஆயனும் உயர்திணை இரண்டு விரவி வந்திருக்கிறது. எப்பொழுது? எண்ணப்படும் பெயர்கள். வினை முடிவு என்னது? செல்க என்ற வியங்கோல். இவ்வாறு வருவதை நீக்கார் என்று சொல்கின்றார். இங்கே தொடர்கள் அமையலாம். இது மரபு வளாநிலை தொடர் என்று குறிப்பிடுகின்றார். நூற்பாவில் குறிப்பிடுகின்ற பொழுது வியங்கோல் எண்ணு பெயர் திணை விரவு வரையார். அதாவது வியங்கோல் முடிவின் கண் செல்க என்ற வியங்கோல் முடிவின் கண். இங்க வெல்க என்ற வியங்கோல் முடிவின் கண், உயர்க என்ற வியங்கோல் முடிவின் கண், வாழ்க என்ற வியங்கோல் முடிவின் கண் எண்ணப்படும் பெயர்கள் ஆவும் ஆயனும் வீரரும் யானையும் நாமும் நம் நாடும் தமிழும் தமிழரும் என்ற எண்ணப்படும் பெயர்கள் வருகின்ற பொழுது அந்த எண்ணப்படும் பெயர்கள்ல உயர்தினையும் அகிரிணையும் விரவி வருவதை நீக்கார் என்று சொல்றார். எடுத்துக்காட்டு வாசிங்கம்மா. வீரரும் யானையும் வெல்க. நாமும் நம் நாடும் உயர்க. தமிழும் தமிழரும் வாழ்க. ஆவும் ஆயனும் செல்க என்ற தொடர் அமைப்புல ஆவும் அகிரிணை, ஆயனும் அகிரிணை, இவை இரண்டும் எண்ணப்படும் பெயர்கள். செல்க என்ற வியங்கோலை கொண்டு அத்தொடர் முடிவு பெறுகின்றது. செல்க என்பது வியங்கோல். அப்ப இந்த மாதிரி வருகின்ற பொழுது ஒரு உயர்தினையும் அகிரிணையும் விரவி வருவதை நீக்கார். வீரரும் உயர்திணை, யானையும் அகிரிணை எண்ணப்படும் பெயர்கள். வெல்க வியங்கோல் வினை முடிவு. அப்ப இந்த இடத்துல உயர்தினையும் அகிரிணையும் விரவி வந்ததை நீக்கார். நாமும் நம் நாடும், நாமும் உயர்தினை, நம் நாடும் அகிரிணை உயர்க வியங்கோல் முடிவு. தமிழும் தமிழரும் அகிரிணையும் உயர்தினையும் விரவி வருவதை நீக்கார். காரணம் எண்ணப்படும் பெயர்கள் அது வியங்கோல் முடிவின் கண் வந்திருக்கிறது. ஆகவே உயர்தினையும் அகிரிணையும் விரைவு வருவதை நீக்கார். இது மிக முக்கியமான ஒரு பகுதி என்று சொல்லக்கூடியது. இப்ப இதுவரை நாம தொல்காப்பியர் கிளவியாக்கத்தில் கூறக்கூடிய தொடர்களில் அமைப்பு கூறுகள்ல இந்த வகுப்புல நம்ம பார்த்தது இயற்பெயரும் சுட்டுப்பெயரும் கூறுகின்ற மரபு குறித்து பார்த்தோம். அதாவது இயற்பெயரை அடுத்துதான் சுட்டுப்பெயர் வருதல் மரபு. இது மரபு வளாநிலை தொடர். அங்கனம் வருவது உலகியல் வழக்கும் உண்டு, செய்யுளியல் வழக்கும் உண்டு. இருப்பினும் செயலிடத்து இயற்பெயர் கிளவி முன்பாக சுட்டுப்பெயர் கூறுதல் உரித்து முற்பட கிளத்தல் செய்யுள் உரித்து எது சுட்டுப்பெயர். அங்கனம் வருவது வலுத்தொடராக இருந்தாலும் செயலுக்கு உரித்து என்பதனால மரபு வலு அமைதி தொடர்.
அதற்கான எடுத்துக்காட்டு தான் உங்களுக்கு சொன்னேன். அவன் அணங்கு நோய் செய்தான் ஆயுளாய் வேலன் விரல் மிகுதார் சேந்தன். அவன் என்ற சுட்டுப்பெயரை தொடர்ந்து சேந்தன் என்ற இயற்பெயர் வருகிறது. இது செயலிடத்து வந்ததுனால மரபு வலு அமைதி தொடர். ஆக இயற்பெயரை அடுத்து சுட்டுப்பெயர் வருதல் என்பது மரபு. அந்த மரபு வளாநிலை தொடர் குறித்து பார்த்தோம். அதனை தொடர்ந்து சிறப்பு பெயரை தொடர்ந்துதான் இயற்பெயர் வருதல் மரபு. தொல்காப்பியர் இயற்பெயர் கிளவி முற்பட கிளவா. எப்பொழுது இயற்பெயர் கிளவி முற்பட கிளவா? சிறப்பு பெயருக்கு முன்னே இயற்பெயரை கூறுதல் மரபு அல்ல. அப்படி என்றால் எப்படி கூறுதல் வேண்டும்? சிறப்பு பெயர், அதை அடுத்து இயற்பெயர் வருவதுதான் மரபு. உதாரணத்திற்கு முனிவன் அகத்தியன், தெய்வப்புலவன் திருவள்ளுவன், கவிச்சரக்குவர்த்தி கம்பர், கவியரசு கண்ணதாசன். ஆக இங்கு எடுத்துக்காட்டுகள் அனைத்திலும் சிறப்பு பெயரை அடுத்துதான் இயற்பெயர் வந்திருக்கிறது. இது மரபு வளாநிலை தொடர் என்பன. இங்கன வரக்கூடிய மரபு வளாநிலை தொடர் பல சிறப்பு பெயர்களை கொண்டு ஒரு இயற்பெயர் வந்தால் ஒரு வினை முடிவு கொடுத்தல் வேண்டும். இது மரபு வளாநிலை தொடர். ஆசிரியன், பேரூர்கிழான், இளங்கண்ணன், சாத்தன், வந்தான். இது வேறு பெயர் கிளவிகள் ஒரு வினை முடிவு கொண்டது. அங்கனம் கூறாமல் ஆசிரியன் வந்தான், பேரூர்கிழான் சென்றான், இளங்கண்ணன் பார்த்தான் என்று வெவ்வேறு வினை முடிவுகள் கொடுத்தால் வெவ்வேறு தொழிலை செய்கின்ற வெவ்வேறு நபர்களை குறிப்பதாக மாறிவிடும். அங்கனம் கூறுதல் மரபு அல்ல. ஆக வெவ்வேறு சிறப்பு பெயர்கள் ஒருவருக்கு வருகின்ற பொழுது ஒரு வினை முடிவு கொடுத்தல் வேண்டும். அடுத்து நாம் பார்த்த தொடரியல் உறவுகள்ல உயர்திணை தன்மை சொல்லுடன் அகிரிணை விரவி வருதல் வேண்டும். எப்பொழுது? என்னுமிடத்து. இது வளாநிலை தொடர். யானும் என் கிள்ளையும் உண்டேன். யானும் உயர்திணை தன்மை சொல், என் கிள்ளையும் அகிரிணை சொல். யானும் என் கிள்ளையும் என்னும் இடத்து. உயர்திணை தன்மை சொல்லும் அகரிணை சொல்லும் விரவி வரலாம். இது வளாநிலை. யாவும் எம் படையும் வெல்வேம், யாவும் எம் யானையும் வலியேம் என்று சொல்லக்கூடியது. அடுத்ததாக நாம் பார்த்த ஒரு தொடரியல் அமைப்பு உயர்திணை ஒருமையை சுற்றி வரக்கூடிய எண்ணுப் பெயர்கள். ஒருவன், ஒருத்தி என்ற எண்ணுப் பெயரானது ஒருமைக்கு மட்டுமே உண்டு. பிற எண்ணுப் பெயர்களிடத்தில் வருதல் இல்லை. இருவன் இருத்தி என்றோ மூவன் முத்தி என்றோ வருதல் மரபு அல்ல என்று பார்த்தோம். அதே போல வியங்கோல் எண்ணுப் பெயர் திணை விரவு வரையார். ஒரு தொடரிடத்துல எண்ணப்படும் பெயர்களிடம் உயர்திணையும் அகரிணையும் விரவி வந்தாலும் நீக்குதல் இல்லை. எப்பொழுது? வியங்கோல் முடிவின் கண். எடுத்துக்காட்டு ஆவும் ஆயனும் என்ற எண்ணப்படும் பெயர்கள் உயர்திணை அகரிணை விரவி வந்து வினை முடிவு, குறிப்பாக வியங்கோல் வினை முடிவு பெற்று வந்ததுனால இது நீக்குதல் இல்லை. ஏன்னா வியங்கோல் என்பது உயர்திணைக்குரியது, அகரிணைக்குரியது. அதனால ஆவும் என்ற அகிரிணையும் ஆயனும் என்ற அகிரிணையும் உயர்திணையும் எண்ணப்படும் பெயர்கள் எடுத்து வருகின்ற பொழுது முடிவு வியங்கோல் சொல்லாக இருக்கின்ற பொழுது இவ்வாறு விரவி வருவதை, உயர்திணையும் அகரிணை விரவி வருவதை நீக்குதல் இல்லை. வீரரும் யானையும் வெல்க, நாமும் நம் நாடும் உயர்க, தமிழும் தமிழரும் வாழ்க என்று சொல்லக்கூடியது. இது மரபு வளாநிலை தொடர். மேலும் சில தொடர் அமைப்பு கூறுகளை கிளவியாக்கத்தில் தொல்காப்பியர் விளக்கி செல்கின்றார். அச்செய்திகளை அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம். இப்பொழுது நடத்திய பகுதியிலிருந்து ஏதேனும் வினாக்களோ ஐயங்களோ
தெளிவு வேண்டும் என்றால் மாணவர்கள் கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க ரிஷிகா. ஐயா இயற்பெயர் சிறப்பு பெயர் குறித்து சொல்லும்போது முதல்ல சிறப்பு பெயர் அதுக்கு பிறகுதான் இயற்பெயர் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுல எடுத்துக்காட்டுக்கு முனிவன் அகத்தியன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஐயா. ஆனா இப்போ பெரும்பாலும் அப்படி சொல்றதை விட அகத்திய முனிவன், அதுக்கப்புறம் அத்திரி முனிவன், அந்த மாதிரி அவங்களுடைய இயற்பெயருக்கு பிறகு சிறப்பு பெயர் வருதே. அதே மாதிரி தேவன் நந்தி அப்படின்னு சொல்றதை விடவும் நந்தி தேவன், இந்த மாதிரி நம்ம சொல்ற வழக்கு இருக்குது இல்லையா? அது வலுவா அப்படின்னா வலு அமைதியா எடுத்துக்கலாமா? இப்ப நீ சொல்ற விளக்கம் ரொம்ப சரியா கேள்வி கேட்டீங்க. நல்லது. இப்ப இது குறித்து நான் உங்களுக்கு ஒரு பகுதி அனுப்பிச்சு வைக்கிறேன் ரிஷிகா. சரியா. அதை நீங்க படிச்சு பாருங்க. சரியா. படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விளக்கம் கிடைக்கும். இப்ப அகத்திய முனிவன் வந்தான், சரியா? அதான் நீ கேட்க வர்றது. ஆமா ஆமாயா. அகத்திய முனிவன் வந்தான். இந்த இடத்துல முனிவன் என்பது சிறப்பு பெயராக இருந்தாலும் அந்த இடத்தில் அந்த தொடர் இடத்து அது செயற்படக்கூடிய இலக்கண அமைப்பு என்ன என்பதை நீ பார்க்கணும். சரியா? சரி ஐயா. இப்ப உதாரணத்துக்கு கண்ணதாசன் கவி பேரரசி என்று அழைக்கப்படுவார், அப்படிதான் நீ கேக்குறீங்க? ஐயா சில இடங்கள் அதோட மீனிங் மாறுது. ஆனா இப்போ அத்திரி முனிவன் அப்படின்னா இப்போ அகத்தியன் அதுல நகரம் போய் அகத்திய முனிவன் அப்படின்னு மாறி பொருள் வேறுபடுது, அது இன்னொரு பக்கம். ஆனா அத்திரி முனிவன் அப்படின்னே சொல்றாங்களே, அதெல்லாம் அத்திரி முனிவனா? ஆமா ஐயா. அவங்களோட நான் பார்த்தது இல்லை, நான் பார்த்துட்டு சொல்றேன். இந்த அத்திரி முனிவன் தெரியல, பார்த்துட்டு சொல்றேன். சரியா. அது என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன். வேற என்ன? இப்ப அத்திரி முனிவன் அப்படின்ற மட்டும் நிறுத்த மாட்டோம். என்ன ரிஷிகா? அப்ப அத்திரி முனிவன் அடுத்த ஒரு தொடர் இருக்கும். தொடர் இருக்குது ஐயா. ஆனா சில கோயில்ல கூட மேல எழுதி போட்டிருப்பாங்கல்ல அவங்க சாமியோட நேம் அப்படின்னா, அதுல நேம் அதோட முடிஞ்சிரும்ல. இப்போ நந்தி தேவன் எல்லாம் அப்படித்தானே ஐயா சொல்றோம். இப்போ தேவன் நந்தி அப்படின்னு எழுதி போட மாட்டாங்க. அதுல வேற சென்டென்ஸ் இல்லைன்னா கூட அதுக்கு மேல நந்தி தேவன் அப்படின்னு தானே எழுதியிருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. ஆனா அது தொடரினுடைய ஒரு என்னது சுருக்க வடிவம். உதாரணத்துக்கு நீ சொல்லக்கூடிய என்ன வந்தான்னு சொல்லுவோம், சரியாமா? இப்ப வந்தான் என்பது அதுல எழுவா என்பது வெளிப்படையா இருக்க மறைஞ்சிருக்கா? மறைமுகமா இருக்கு ஐயா. அது மாதிரிதான் இப்ப அகத்திய முனிவன் நீங்க கோவில்ல சுவற்று எழுதி போட்டிருக்காங்க, சரியா? அது ஒரு தொடரினுடைய சுருக்கம் தான். நான் ஒரு பகுதி அனுப்பிச்சு வைக்கிறேன், நீ பாருங்க. இப்ப அகத்திய முனிவன் அப்படின்னு சொல்றோம். இப்ப அகத்திய முனிவன்ல எது எழுவார்? அகத்தியன். எது பயனிலை? ஐயா பயனிலை. அகத்திய முனிவன் அப்படின்னு சொல்லி பயனிலை இருக்குதா? வெறும் இயற்பெயர் ரெண்டுமே சேர்ந்து ரெண்டு இயற்பெயர் தானா? உங்களுக்கு ஒரு பகுதி அனுப்பிச்சு வைக்கிறேன், அதை பாருங்க. நீங்க படிச்சு இன்னும் கொஞ்சம் விளக்கம் கிடைக்கும். இக்கால தமிழ் மரம்னு ஒரு புத்தகம் இருக்கு, அதை அனுப்பிச்சு வைக்கிறேன், சரியா? அதை நீங்க முனிவன் அகத்தியன் என்பதற்கும் அகத்திய முனிவன் என்பதற்கும் வேறுபாடு உண்டு. தொடரியல் அமைப்பு முறையில வேறுபாடு உண்டு, சரியா? சரி ஐயா. இப்ப பேராசிரியர் வேல்முருகன் என்பதற்கும் வேல்முருகன் பேராசிரியர் என்பதற்கும் ஒரு தொடரா வைத்துக் கொண்டு பாருங்க. சரி ஐயா. பார்த்தீங்கன்னா அது வேறுபாடு தெரிய வரும், புரிஞ்சிருப்பேன் நினைக்கிறேன். சரியா? இப்ப பேராசிரியர் வேல்முருகன் சொல்றப்ப பேராசிரியர் சிறப்பு பெயர், வேல்முருகன் இயற்பெயர். என்ன ரிஷிகா? புரியுதையா. அதாவது இப்போ வேல்முருகன் பேராசிரியர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நீ அதோட நிறுத்திடக்கூடாது. வேல்முருகன் பேராசிரியர் ஆவார், வேல்முருகன் பேராசிரியர் ஆவார். அவங்க பேராசிரியர் என்பது என்னது? சிறப்பு பெயரா?
அப்போ தொடரை வைத்துக் கொண்டு பார்க்கணும். புரியுதா? சரி ஐயா. அந்த இடத்துல சிறப்பு பெயர்ல இருந்து வேறொரு நிலைக்கு மாறும். நல்லது. சரியாப்பா. வேற ஏதாவது வினாக்கள் இருக்காப்பா? சார் எனக்கு இருக்குங்க சார் ஒரு டவுட். சொல்லுங்க மீனாட்சி. சார், யாமும் எம்படையும் வெல்வோம் அப்படின்றது, யாமும் அப்படின்றது உயர்திணை தன்மை, எம்படை அப்படின்றது அக்ரிணை. ஆனா எம்படை அப்படின்றது என்னுடைய படையை சேர்ந்த வீரர்கள், அந்த படை வீரர்கள் அப்படின்றது உயர்திணைங்க சார். அது எப்படிங்க சார் அக்ரிணையில வரும்? படை வீரர்கள் சொல்லலாம். நாங்க படை வீரன் ஆகு பெயர்ல போயிரும். படை வென்றது அப்படின்னா ஆகு பெயர் சார். ஆனா எம்படை அப்படின்றது அப்படின்னு சொல்லுங்க. படை வெல்வோம் அதுல வந்து காலார்படை, அதுல காலார்படை கூட இருக்கும் இல்லைங்க சார்? அப்ப அது வீரர்கள் தானேங்க சார்? இல்ல, காலால் படை என்பது காலால் படை வீரர்கள் இல்லைன்னு சொல்ல வரல. வீரர்கள் அந்த படை என்பது நீ அந்த காலால் படை மட்டும் இல்லை, இல்ல யானைப்படை இருக்கு, குதிரைப்படை இருக்கு, தேர்ப்படை இருக்கு இல்லையா? அந்த கேள்வி தெரியுது, கேள்வி கேட்பேன் எனக்கு தெரியாது. அங்க படை என்று சொல்லக்கூடியது அக்ரிணை. நீ அந்த மேலும் சேனாவர்களுடைய உரையை எடுத்து படிச்சு பாருங்க, பாவலர் உரையை எடுத்து படிச்சு பாருங்க. அந்த இடத்துல ஆகு பெயரை பயன்படுத்தல. அந்த படை யானை படை, தேர்ப்படை, சரியா, குதிரை படை என்று சொல்லக்கூடிய அந்த படைகளை குறிக்கக்கூடியது. ஓ சரிங்க சார். சரியா? அது ஆகு பெயரை பயன்படுத்தினீங்கன்னா நீங்க உயர்தலைக்கு போகும். சரிங்க சார். சரியா? அங்க ஆகு பெயருக்கு இல்லாம குதிரை, யானை, தேர் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் பயன்படுத்தக்கூடியது. சரிங்க சார். சரியா? நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் ஆரம்பத்துல சொன்னதுதான். தொடரியல், ஒரு தொடர், ஒரு 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 வாக்கிய அமைப்பில் வைத்துக்கொண்டு அந்த சொல்லுக்கான விளக்கத்தை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? சரிங்க சார். நல்லதுப்பா. வேற ஐயா நம்ம வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. நம்ம பயனிலை வந்து முடிக்கிறோம் இல்லைங்க ஐயா? அந்த பயனிலைக்கு முன்னாடி சில வினையடைகள் சேர்ந்து வினையச்சம் அது மாதிரி சேர்ந்து வந்த பிரச்சனை இல்லைங்க. இப்ப வந்து எழுத்தாளர், கழக தலைவர், கலைஞர், புலவர், கருணாநிதி வந்து இருந்து பேசி சென்றார் அப்படின்னு போறோம்னு வச்சுக்கோங்க. அது பின்ன வருது. நம்ம சரிங்க. தொடரியல் அமைப்பு கூறுகள்ல வருது. இது எச்சங்கள் அடுக்கி வருவது. எச்சங்கள் வந்து இருந்து பேசி, சரியா, உண்டு சென்றார் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. ஆமா. அப்ப இது பாத்தீங்கன்னா இந்த எச்சங்கள் எல்லாம் ஒருத்தரை தான் குறிச்சு வரும், அது குறித்து வரும். சரியா? அது பின்னாடி நம்ம படிக்க வர மாட்டீங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்க, எச்சங்கள் அடுக்கி வருதுன்னு சொல்லுவாங்க. எச்சங்கள். இப்ப கலைஞர் வந்து பேசி உண்டு சென்றார் அப்படின்னு சொல்லி அதானே சொல்ல வரீங்க நீங்க? ஆமாங்க ஐயா. அது பிற்பகுதியில வருது. எச்சங்கள் அடுக்கி வருகின்ற பொழுது அது எப்படி கூறுதல் வேண்டும் சரிங்க ஐயா என்பது அந்த தொடரியல் அமைப்பு பற்றி பேசுறாரு அவர். சரிங்க ஐயா. வேற ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க செழியன். ஐயா, இப்ப இந்த சுட்டு பெயர் இயற்பெயர் சொல்றப்போ இயற்பெயருக்கு அப்புறம் தான் சுட்டு பெயர் வரணும்னு சொல்லியிருந்தீங்க நீங்க. அப்ப வந்து ஏன் இப்போ சுட்டு பெயருக்கு அப்புறம் இயற்பெயர் வரலாம் இல்லைங்க? இப்ப நிறைய பேர் இருப்பா அவன் செழியன் எழுதினான் அப்படி கூட சொல்லலாம் இல்லைங்கய்யா? ஏன் செழியன் அவன் எழுதினான் தான் சொல்லுவோம். இப்ப நிறைய பேர் இருக்கிறப்போ சுட்டி கூறப்போ முதல் சுட்டு பெயர் சொல்லிட்டு கூட இயற்பெயர் சொல்லலாம் இல்லைங்க? அவன் தான் பண்ணா அப்படின்னு சொல்றப்போ அவன் செழியன் எழுதினான், அவன் தீபன் பேசினான் அப்படி கூட வரலாம் இல்லைங்க? இப்ப அது என்ன சூழல சொல்ல வர்றீங்க? அது நீ அந்த சொல்ல மட்டும் பார்க்க கூடாது நீங்க. சரிங்க. இப்ப நிறைய பேர் இருக்கிறப்போ சுட்டி ஒருத்தர சொல்றோம்னு வைங்களீங்க, அதுக்காக ஃபர்ஸ்ட் சுட்டு பெயர் கூட சொல்லலாம். இப்ப மாணவர்கள் 100 பேர் இருக்கீங்க. சரிங்க. சரியா? இம்மாணவர்களுள் செழியன் யார் அப்படின்னு சொன்னோம்னா அதை அந்த மாணவர்கள் வந்து பிரிச்சுக்கிறது. சரியா? சரிங்க. இப்ப நீ கேட்க வர்றது என்னது? அதாங்க அந்த 100 மாணவன் செழியன், இப்ப செழியன் அவன் சொல்லலாம், அவன் செழியன் கூட சொல்லலாம் இல்லைங்க? அதான் கேட்கறேன். அவன் செழியன் சொல்லக்கூடியது அது சுட்டி சொல்வது. அதாங்க கேட்கிறேன். சுட்டி சொல்லக்கூடியது வந்து அவங்க சுட்டி சொல்லக்கூடியது வந்து என்னது, இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் முதல்ல வரும். சரிங்க. சரியா? அந்த சூழலை புரிஞ்சு சொல்லணும். அது அவன் செழியன் என்று சொல்லக்கூடியது, அவன் கந்தன் என்று சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா அவன் என்பது சுட்டுப்பெயர் தான், இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்கடுத்து கந்தன் என்பது இயற்பெயர் வருகிறது. சரியா? அப்ப இந்த அவன் என்று சொல்லக்கூடிய சுட்டுப்பெயர் இந்த கந்தன் என்ற இயற்பெயருக்கு முன்னாடி வருவதற்கான சூழல் என்னன்னு பாருங்க. சரிங்க. பாருங்க.
இத அந்த சொல்ல மட்டும் வச்சுட்டு பார்க்க கூடாது நம்ம. அப்ப இந்த தொடர் உருவாவதற்கு என்ன, அதுக்கு ஒரு இயற்பெயர் இருக்கும். சரிங்க. அப்ப இப்ப இங்க அவன் அவன் செழியன்னா இருக்கக்கூடிய மாணவர்கள் அவன் தான் செழியன். சரிங்க. அப்ப புரியுதா? அப்ப அவன் செழியன் சொல்லக்கூடியது வந்து அவன் செழியன் என்று சுட்டி சொல்றாங்க. ஆமாங்க. சரியா? ஆனா அவன் என்று செழியன் சுட்டி சொல்வதற்கு அதுக்கு முன்ன ஒரு இது இருக்கும் பாத்துங்க. அது எப்படி சொல்றது? அந்த மாணவர்கள்ல இவன் தான் செழியன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அப்ப இந்த மாணவர்கள் என்று சொல்லக்கூடியது ஒரு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா? ஆமாங்க. அதை நீ வைத்துக் கொள்ளணும். நம்ம எடுத்துட நம்ம அங்க போயிட முடியாது நம்ம. அப்ப இவன் செழியன் என்று சுட்டி சொல்வதற்கு செழியன் யாருன்னு தெரியல. இப்ப நான் வர்றேன், செழியன் யார் அப்படின்னு கேட்கிறேன். சரிங்க. அப்ப என்ன சொல்லுவ நீங்க? அவன் செழியன் அப்படின்னு சொல்லாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? செழியன் யார் நான் கேட்கிறேன்ல. ஒரு வினா இருக்குங்க, கேள்வி இருக்கு. அப்ப அந்த வினா அதங்க அது செழியன் இயற்பெயர் தானே. அந்த இயற்பெயருக்கு தானே அவன் செழியன் நீ சொல்ற. ஆமாங்க. அப்ப அவன் என்பது என்னதாங்க? செழியன் யார் என்பதற்கான விடையா வருகிறது அவன் செழியன். சரிங்க. அப்ப அவன் என்பது என்னது? அவன் சுட்டி வருதுங்க, அவன் செழியன். அந்த சுட்டு பெயர் எதை அடுத்து வருகிறது? வினாவை அடுத்து வருதுங்க. வினாவில் என்ன இருக்கு? செழியன் என்று இயற்பெயர் இருக்கு. சரிங்க. அப்படி இயற்பெயர்ல சரி இவன் தான் செழியன், அதாவது உறுதியாக சொல்வதற்காக. சரிங்க. நீ இவன் சொல்றதை காட்டிலையும் இவன் தான் என்பதைத்தான் இவன் செழியன் சொல்ற. சரி. சரியா? இவன் சொல்லிருக்கலாம், தவறு இல்ல. கொஞ்சம் என்ன பண்ண, நீ அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ் அழுத்தம் கொடுக்குற. இவன் தான் செழியன், வேற யாரும் இந்த கூட்டத்துல இல்ல அப்படின்ற மாதிரி. சரிங்க. சரியா? அப்ப நான் சொல்ல புரிஞ்சுட்டீங்களா என்னன்னு? புரியுதுங்க. நீங்க இவன் செழியன் போக முடியாது நீ எடுத்த உடனேயும். அதுக்கு முன்னாடி ஒரு உரையாடல் நடந்திருக்கு. இலவியாக்கு முழுவதும் பாத்தீங்கன்னா டிஸ்கோர்ஸ் சொல்லுவாங்க, உரையாடல் அடிப்படையில தான். சரிங்க. அப்ப இந்த சாத்னாவன் வந்தான், அப்ப இதுக்கான சூழல் எப்படிங்க சொல்றீங்க இந்த எடுத்துக்காட்டுக்கு? இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இயற்பெயருக்கு சுட்டு பெயருக்கு முன்னாடி வரும், அப்ப அந்த சூழல் எப்படிங்க வரும்? அதுக்கான சூழல்னு இதை சொல்லுங்க. சாத்தனவன் வந்தான் அப்படி சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா, சாத்தன் என்பது இயற்பெயர். அதுக்கு அடுத்து அந்த அவன் என்று சொல்லக்கூடியது வரலாம். அவன் என்பது இன்னொரு சொல்ல போடாம சாத்தனவன் வந்தான் என்பதுனா சாத்தன் அவன் வந்தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆமாங்க. அடுத்தடுத்து வரக்கூடியது ஒரு வினை முடிவுன்னு சொல்றாங்க பாத்துக்கங்க. ஒரு வினை முடிவு தான் வந்தான்னு சொல்ல. இப்ப சாத்தன் வந்தான், அந்த அவன் என்பது சுட்டு பேரை தனியா கூட்டு போயிறாங்க. சாத்தன் வந்தான், அவன் படம் பார்த்தான். அப்ப வந்தான் என்பது ஒரு வினை முடிவு, பார்த்தான் என்ற ஒரு வினை முடிவு. இந்த ரெண்டு வெவ்வேறு வினை முடிவுகளும் ஒருத்ததான் குறிப்பிடுது. சரியா? அதை பார்த்து வச்சு மற்ற வினாக்கள் இருந்ததுன்னா கேளுங்க. மணிமாறன் வந்து நேரம் ஆயிடுச்சு, அடுத்த வகுப்புக்கும் வேற வினாக்கள் இருந்ததுன்னா யோசித்து வைங்க. மற்ற மாணவர்கள் அதை பற்றிய வினாக்களுக்கான விடைகளும் தெளிவுகள் இருந்ததுன்னா சொல்லலாம் நீங்க. நன்றிப்பா.